என் பேர் சுதர்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஒரு 3 months ஜேர்னியில் வந்து வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ் அண்ட் வாட் இஸ் டெவாப்ஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸில் வந்துட்டு படித்தா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ எங்கள் ட்ரைனிங் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவு வி ஆர் பிளேசிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸிலி அண்ட் ஹவு வி ஆர் மேக்கிங் நான் ஐடி பர்சன்ஸ் டு ஜாயின் இன் ஐடி, அப்புறம் ஏர் கேப்ஸ் இருக்கவங்களுக்கும் வந்து ஹவு வி ஆர் கிவிங் சொல்யூஷன்றது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம டெமோவில் பார்த்துடலாம். To start with, let me tell about myself. So, as I told you before, என் பேர் சுதர்ஷன். I have 12 plus years of experience into IT. Current architect role பார்த்துட்டு இருக்கேன் in a product based company. And my technical expertise are I worked on AWS, Azure, DevOps, Linux, Kubernetes, VMware, and currently I'm exploring Oracle Cloud as well. So these are my certifications. So to tell about a short history about myself, மேபி இது சில பேர் ரிலேட் பண்ணலாம். நான் டிப்ளமோ ஹோல்டர் ஆக்சுவலி. ஏஜ் ஆஃப் 17 நான் முடித்தேன். ஸோ பிடெக் டிகிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி லைக் ஆர் ஃபேமிலி வாஸ் நாட் குட். ஸோ இமீடியட்டாக வந்துட்டு ஐ ஜாயின் அன் எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வந்து ஜாயின் பண்ணேன். டிப்ளமோ அதில் தான் முடித்தேன். தென் ஐ ஜாயின் த கம்பெனி அண்ட் ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு கைண்ட் ஆஃப் தே ரியலி டிடன்ட் ட்ரீட் மீ வெல் ஆக்சுவலி. ஏன்னா அப்போது சின்ன பையன், அது இல்லாமல் சுத்தமாக ரெஸ்பெக்டே இல்லை. அப்போ வந்துட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ் மீ டு லைனக்ஸ். ஸோ அப்போது வந்து லைனக்ஸ் படி, ஐடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. எனக்கு கோடிங் வராது. ஸோ லைனக்ஸ் படி அப்படின்னு அவன் கைட் பண்ணான். ஸோ ஸ்டார்டட் லேர்னிங் லைனக்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூட் இன் வடபழனி. அதுக்கப்புறம் வந்துட்டு 80% முடிக்கும் போதே வந்து கடை ஜாப் ஒரு சின்ன கம்பெனியில். ஸோ அப்படி தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைனக்ஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்துட்டு இட்ஸ் பேசிக் ஸ்டார்ட் அப்பு. அதாவது என்னென்னா டெஸ்க்டாப் சப்போர்ட் பண்ணுறது, லைனக்ஸ் மெயில் சர்வர் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஐ வாண்ட் டு கோ டு எம்என்சி. ஸோ அப்போ கேட்கும் போது எனக்கு சர்டிஃபிகேஷன் முடித்தா எம்என்சி கிடைக்கும் அப்படின்னாங்க. சர்டிஃபிகேஷன் முடித்தேன். ஐ காட் இன் டு ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. ஸோ அதில் ஐடி செக்டாரில் வேலை கிடச்சிது. அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து தே அட்வைஸ்ட் மீ டு டூ பிடெக் இன் பார்ட் டைம். ஸோ எடுத்தேன். எஸ்ஆர்எம்மில் தான் படித்தேன் பார்ட் டைமில். இட் வாஸ் லைக் அ ஹெல். ஸோ 5 நாள் நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2 நாள் காலேஜ், அதுவும் அங்கே கம்பல்சரியாக நீங்கள் போகலன்னா தே வில் நாட் அலோ யூ டு ரைட் த எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் அது. ஸோ இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் அந்த 3.5 years நான் மறக்க மாட்டேன். லைக் 5 நாள் படிச்சுட்டு சம்டைம்ஸ் நைட்லாம் ப்ரொடக்ஷன் டவுன் வரும், ஒர்க் பண்ணணும், காலைல எழுந்துச்சி போய் காலேஜ் போகணும். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் தட் மூமெண்ட் கைண்ட் ஐ கேன் சே தட் மேட் மீ அன் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ தேர் இட் காட் எவ்ரி திங் கட் ட்ரிகர்ட். ஸோ அது பண்ண முடியுன்ற போது ஸோ அதுலேருந்து டிகிரி வாங்கினேன். ஒரு அரியர் இருந்தது, பட் ஆனால் கிளியர் பண்ணிட்டேன். இட் இஸ் வெரி ஈஸி டு கெட் அரியர் இன் பிடெக், பட் அதுவும் கிளியர் பண்ணிட்டேன். Then I got a chance to work in Athena Health. So it's a product-based company, healthcare. ஸோ அங்கே தான் வந்து ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் ஏடபிள்யூஎஸ். ஸோ இப்போ நம்ம கம்பெனி மாறணும், இல்லை நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். லைக் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, லைக் இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இந்த ஃபார்முலா இஸ் எது மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கோ அதை படித்தாலே ஈஸி. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ஏடபிள்யூஎஸ் வந்து ரொம்ப புதுசு. நான் ரொம்ப டீப்பாலாம் பேசவே இல்லை. அப்போ ஃபோர்டில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன மைக்ரேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஏடபிள்யூஎஸில் ஒரு 4 சர்வீஸ் தான் நான் தெரியாததான் நான் படிச்சுட்டு போனேன். பார்த்தா அது அது சொன்னதுக்கே வந்து யாருக்குமே மார்க்கெட்டில் ஏடபிள்யூஎஸ் தெரியாததுனால எனக்கு ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒர்க் டன் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட். ஐ ரியலி காட் வெரி குட் லேர்னிங் அபவுட் ஏடபிள்யூஎஸ். ஒரு ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஃபிசிக்கல் சர்வர்லேருந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணோம். தென் இட் கோஸ் லைக் அதுக்கப்புறம் டெவாப்ஸு. ஸோ சின்ஸ் ஐ நோ த ஃபார்முலா, எதெல்லாம் மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கோ அதை படித்தாலே போதும் அப்படின்ட்டு. தென் டெவாப்ஸில் மூவ் ஆனேன். தென் ஐ லேர்ன்ட் அபவுட் குபர்னட்டிஸ் அண்ட் ஃபைனலி ஐ எம் லேண்டட் இன் அன் ஆர்கிடெக்ட் பொசிஷன். ட்ரைனிங் கரியர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோர்டில் இருக்கும் போதே நான் விஎம்ஆர் வந்து எல்லாருக்குமே புதுசு. ஸோ விஎம்ஆர் வந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன் அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே. தென் ஒன் ஆஃப் த மேனேஜர் ஃபவுண்ட் தட் உனக்கு சொல்லித்தர ஸ்கில் கொஞ்சம் இருக்குது, நீ ஒய் கான்ட் யூ ட்ரை பார்ட் டைம், இல்லை கார்ப்பரேட் ட்ரைனிங் மாதிரி எடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ஐ டுக் சம் கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸ் டு இனிஷியல் கரியரில் பண்ணியிருக்கேன். சிடிஎஸ் டிசிஎஸ்க்குலாம் எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அதே எப்படி பேஷனாக மாற்றிக்கிட்டேன். ஸோ டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன் பார்ட் டைமில். ஸோ அப்படி தான் என்னோட டீச்சிங் கரியரும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ விச் ஃபைனலி மேட் அ சுச்சுவேஷன் டு மீட் யூ ஆல் ஹியர். திஸ் இஸ் அபவுட் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். ஸோ வென் யூ ஆர் இன் திஸ் கரண்ட் சுச்சுவேஷன், வாட் எவர் இட் இஸ், வேர் இன்ட்டு நான் ஐடி ஆர் இன் சம் அதர் ஃபீல்ட், உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான். என்ன மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கோ அதை வந்து சின்சியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸி. நான் லைனக்ஸ் படிக்கும்போது லைக் கைண்ட் ஆஃப் அது சீக்கிரமாக மண்டையில் ஏறாது எனக்கு. ஏன்னா அது கமாண்ட் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்மளுக்கு கோடிங்கே வராது. இல்லை லைனக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது. ஸோ வாட் ஐ டிட் இஸ் லைக் டெய்லியுமே வந்துட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து ஐல் டூ ப்ராக்டிஸ். சிஸ்டம்லாம் கிடையாது. எங்கள் அண்ணா வீட்டில் தான் போய் படிப்பேன். வீட்டுக்கு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எதர் இல் கோ பை சைக்கிள் ஆர் இல் கோ பை வாக்கு. அவன் தரவ மாட்டான் சிஸ்டம். அவன் உட்காந்து கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். பட் அது கஷ்டப்பட்டு கேட்டு கெஞ்சி கூத்தாடி ஐ ஃபைனலி ஐ புட் த ஹார்ட் ஒர்க் தேர். வேறு வழியில் இதுக்கு மேலே என்ன வீட்டில் மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு லைக் ஐ ஸ்டார்டட் தேர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு கன்சிஸ்டன்சி. அதுக்கு நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம் கிடையாது. அதை என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்க நேரத்தில் சீரியஸாக இருந்துட்டோம்னாலே ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலி வாட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ் இன் அ குட் பொசிஷன், வாட் எவர் வி கெட், வாட் எவர் வி லைக், அதை நம்மக்கிட்ட கிடைக்கிறதுனா அதோட வேறு ஹாப்பினஸ் என்ன இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர். திஸ் அபவுட் மை செல்ஃப் அண்ட் ஹவ் ஐ லேண்டட் ஹியர். ஸோ நவ் மூவிங் அவுட் டு AWS. ஸோ AWS பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ லெட்டஸ் சி லைக் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். டெவாப்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன முதல்ல இதை படித்தா என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் வில் கோ டு ஷார்ட் டெமோ அபவுட் AWS. ஸோ AWSன்றது சிம்பிளாக சொல்ல போனால் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு ஹார்ட்வேர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்ல, சிம்பிள். அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ரா ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் தான் AWS. இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளோட பில்டிங்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. AWS வந்து அமேசான் வந்து அவனோட ஓன் பில்டிங்கில் வந்து ஹீ இஸ் ஹேவிங் தோஸ் பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரம் தர் நம்ம இன்டர்நெட் மூலிமா அதை வாங்கிக்க முடியும். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பில்டிங் வாங்கி அதுக்கு வாடகை கொடுத்து அதில் மிஷின்ஸ்லாம் போட்டு ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஆன காஸ்ட்டோட அவன் தர அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம அப்ளிகேஷன் போட்டு ரன் பண்ணோன்னா அவன் அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்த்துப்பான். நம்மளுக்கு வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஒரு 1 லேக் ஆகுதுன்னா அவன் இடத்துல ரன் பண்ணால் 10,000 தான் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அதான் AWS. பட் இன்னும் டீட்டெயில்டாக அதோட ரோட் மேப் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டூல். ஃபஸ்ட்டு சொல்ல போனால் AWS இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடிங் டூல். நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ எப்படி நம்மளோட Windows 7 Windows 10 வச்சுருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இது ஒரு பெரிய லெவல் சர்வர். மியூட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல, இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்விக்கி அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ரொம்ப பசியில் இருக்கும்போது ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறீங்க. நைட்டு வந்து டைம் ஆயிடுச்சு 10 மணி. ஓகேயா? டெலிவரி ஆகிறதுக்கு வந்து ஒரு 11 ஆகுது. அந்த டைமில் கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? யூ வில் கெட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்விக்கி. அது மாதிரி உங்களுக்குமே வந்துட்டு ஃபுட்டு கிடைக்காம போயிடும். நீங்கள் என்ன 11 மணி ஆயிடுச்சு, திருப்பி வேறு என்ன ஜொமேட்டோ அந்த மாதிரி போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வி நீட் டெவாப்ஸ். டெவாப்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறதோட ப்ளஸ் அதை மெயின்டெனன்ஸும் பண்ணும். ஓகே, உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த AWSக்குள்ள அதை டெவலப் பண்ணுற ஆட்டோமேஷன் ப்ளஸ் அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுதான் டெவாப்ஸ். ஸோ AWSன்றது என்ன? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுது. அதில் நீங்கள் தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெவாப்ஸ் என்ன? அந்த அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் டெவாப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதை இன்டெப்த்தாக போக போக நான் சொல்கிறேன். இந்த 2 நாளில் பார்த்துடலாம் நம்ம. சரி, எனக்கு இதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி? ஃப்யூச்சரில் வந்து ஏஐலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை படிக்கிறதுனால என்னால் வந்து
அந்த ஏஐ ரேஸ்க்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி. பிகாஸ் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டில். டேக் அன் எக்ஸாம்பிள் ஜாவான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜாவாக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தேவைப்படும். அதே மாதிரி வேற இன்னொரு பெரிய செக்டார் இருக்குன்னு பார்த்தா டேட்டாபேஸ். அதுவும் இதே மாதிரி இது ஸ்ட்ரக்சர் தான். இங்கே அப்ளிகேஷனுக்கு பதிலாக it will be easy if I copy like this. இங்கே அப்ளிகேஷனுக்கு பதிலாக டேட்டாபேஸ். டேட்டாபேஸை சுற்றியுமே வந்து உங்களால் வந்துட்டு இந்த டெவாப்ஸ், ஏன்னா டேட்டாபேஸ் ரன் ஆகிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதை நீங்களும் வந்து ஆட்டோமேட் பண்ணணும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்க, Oracle யூஸ் பண்ணுறீங்க, அதை நம்ம டெப்ளாய் பண்ணுறது, அதை ஆட்டோமேட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெவாப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது ஐடி செக்டரில் பெருசான்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங். டேட்டாபேஸ்க்கு அப்புறம் வி ஹேவ் டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நம்ம எப்படி இந்த டேட்டாவை லோட் பண்ணுறது, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு டேட்டா பிரிக்ஸ் சொல்லலாம், ஸ்பார்க் சொல்லுவாங்க, ஆர் தேல் கால் இட் அஸ் காஃப்கா. ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுற டூல். இதுக்கும் என்ன இது இன்ஸ்டால் ஆகிறது இன்ஃப்ரா வேணும், இதை மெயின்டைன் பண்ண டெவாப்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஏன்னா எல்லாமே வந்துட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் ஆக போகுது. கடைசியாக கம் டு ஏஎம்எல். ஏஎம்எல்னா என்ன? ஸோ வாட் இஸ் ஏஐ? யாருக்கா யாருக்கா தெரியுமா ஏஐனா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுது அது? ஏஐ என்ன பண்ணுது? ஸோ நம்ம ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து அதை திங்க் பண்ணி ஒரு வேலையை பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கு நிறைய டேட்டாஸ் அதுக்கு தேவை. சிம்பிளாக சொல்லப்போனால் ஹியூமன் லைக் திங்கிங் வந்து ஏஐ பண்ணுது. அதே மாதிரி நம்ம என்ன சால்வ் பண்ணுறோமோ, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டால் நம்ம வந்து ஏஐ கொடுத்துருது, ஒரு படத்தோட கதையை கேட்டால் ஏஐ கொடுக்குது. இதே தான் நம்ம ஹியூமன்ஸும் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ அது ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னா, இஃப் வி கெட் ட்ரெயின்ட் வி நோ தீஸ் திங்ஸ், ரைட்? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ வந்து கீப் பண்ணி இப்போ ஏடபிள்யூஎஸ் ஒரு 3 மாதம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் பற்றி கேட்டால் அழகாக சொல்ல போகிறீங்க. அந்த சர்வீஸ் என்னன்னு சொல்ல போகிறீங்க. அதே தான் ஏஐல பண்ணுறாங்க. அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாடல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து ஏஎம்எலோட. இந்த ஏஎம்எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங். அந்த மிஷின்ஸ் வந்துட்டு லைக் இதை கீப் ஆன் ட்ரெயின் பண்ணுறது வந்துட்டு ஏஐ லெவலில் ட்ரெயின் பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங். ஓகே, மிஷின் லேர்ன் பண்ண வைக்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் ஏஎம்எல். இதுவும் ரன் ஆகிறதுக்கு அந்த மிஷின் அந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறீங்களா, அதெல்லாம் குட்டி குட்டி பைத்தான் ப்ரோக்ராம்ஸாக இருக்கும், இல்லை குட்டி குட்டி அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், இல்லை டூல்ஸாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் we need இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் டெவாப்ஸ் படிக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சைடும் ஒர்க் பண்ண முடியும் ஈஸியாக, டேட்டாபேஸ் சைடும் ஒர்க் பண்ண முடியும், ஏஎம்எல் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், டேட்டா பிரிக்ஸ் அண்ட் காஃப்கா இந்த பக்கமும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதில் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் லைக் டெவாப்ஸ் இஸ் ஹைலி பெய்டு. இப்போ நான் கரண்ட்டாக என்னோட பேக்கேஜே பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் 52 lakhs per annum. ஓகேவா? அதில் வந்து 49 ஃபிக்ஸ்டு. ஸோ இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வந்துட்டு என்னென்னா பிகாஸ் டெவாப்ஸ் இஸ் நீடட் ஃபார் எவ்ரி ஃபீல்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை படித்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம், கரெக்டாக லைக் இந்த மாதிரி ஒரு சினாரியோ பேஸில் வந்து சொல்ல தெரியுது. அது மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னாலே ஜாப் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் AWS and DevOps. Okay, so you are going to learn the entire infrastructure and you are going to apply this automation to make your application work fastly, as well as you are going to maintain it easily. சரியா? Fine. So with this we'll go to AWS. First நம்ம இன்னைக்கு வந்து full and full AWS overview பார்த்துடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி க்ளவுட் பத்தி சொல்றீங்களா? அதான் சொல்ல போறேன் இப்போ. வருமா? அதான் நான் இப்போ சொல்ல போறேன். அதான் AWS. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏடபிள்யூஸோட ஃபுல் ஓவர்வியூ பார்த்துடலாம். அது என்ன தான் ஆக்சுவலாக க்ளவுடு அப்படின்னு பார்த்துடலாம். தென் நாளைக்கு வந்து நான் டெவாப்ஸ் ஓவர்வியூ ஃபுல்லாக கொடுத்துட்றேன். சரியா? ஸோ வில் மூவ் ஆன் டு வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, சரி, க்ளவுட் கம்ப்யூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோட் மேப் ஃப்ரம் த பாஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 1990s இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு வாட் பீப்புள்ஸ் ரெக்வைர்ட் அ சர்வர். ஓகேவா? ஒரு சர்வர் வந்து வாங்குவாங்க. அந்த சர்வரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் இன்ஸ்டால் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு மேலே வந்து தே வில் இன்ஸ்டால் த அப்ளிகேஷன். ஸோ இந்த ஹைரார்க்கியில் தான் போகும். தே வில் இன்ஸ்டால் அ சர்வர் ஹார்ட்வேர்.
அதுக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் அதுக்கு மேலே வந்து யூ வில் பி ஹேவிங் த அப்ளிகேஷன் ஜாவா ஆர் சம்திங். ஓகேவா? ஸோ ஜாவான்றது உங்களுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பேக் எண்ட் வேணும், கரெக்டாக? டேட்டாபேஸ் வேணும். டேட்டாபேஸ்னா என்ன? அதோட ஆக்சுவல் வேலை என்ன? Store the data. ஸ்டோர் த டேட்டா. ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அப்போ ஹார்ட் டிஸ்க் தானே ஸ்டோர் த டேட்டா. டேட்டாபேஸ் என்ன பண்ணுது? Um, ஹார்ட் டிஸ்க் தான் ஸ்டோரிங் த டேட்டா. டேட்டாபேஸோட okay, வேலை actually ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதோட டேட்டா எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். கேப்சர் பண்ணி வைக்கும், கரெக்டாக. ஆனால் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு புக் எடுத்துக்கோங்களேன். ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு சாப்டர் நான் தேட சொன்னால் நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல போய் செக் பண்ணுவேன். ஐ மீன் லைக் இண்டெக்ஸ் திஸ். பார்ப்பீங்க, கரெக்டாக. அதுதான் யா டேட்டாபேஸோட கரெக்ட். வேலை, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இல்லை 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு லாகின் பண்ண உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வருது இல்லை, அது மேஜிக்லாம் கிடையாது. அது பேக்ரவுண்டில் வந்து டேட்டாபேஸ் வந்து இட் நோஸ் வேர் யூர் டேட்டாஸ் ஆர். உங்கள் டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வைக்கிறது, ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது, ஈஸியாக கொரி பண்ணுறது தான் டேட்டாபேஸ். ஒரு கம்பெனில நீங்க ஒரு டேட்டாவ அழிச்சா கூட அந்த கம்பெனி அந்த டேட்டாவ ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஆனா டேட்டாபேஸ் அழிச்சிட்டீங்கன்னா அந்த கம்பெனிய காப்பாத்த முடியாது. ஏன்னா யாரோட டேட்டா எங்க இருக்குன்னே தெரியாது. ஓகேவா? கரெக்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அபௌட் த டேட்டாபேஸ். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஜாவானா டேட்டாபேஸ் கண்டிப்பா எனி கம்பெனிஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கப் சர்வர், சும்மா ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஒரு 3வது சர்வர். ஓகே, ஒரு 3 சர்வர் வச்சு கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். 3வது சர்வர் வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் ஓஎஸ் அண்ட் இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிசிக்கல் ஹார்ட்வேர்ன்னு இல்ல பிசிக்கல் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் என்விரான்மென்ட். ஓகே. ஸோ இந்த பிசிக்கல் என்விரான்மென்ட்ல இருக்க டிராபேக்ஸ் என்னன்னு பார்ப்போம் நம்ப. ஸோ வில் சீ அபௌட் த டிராபேக்ஸ். முதல் டிராபேக் வந்து நீங்க இப்ப நார்மலா ஒரு டெஸ்க்டாப் கிளையன்ட் மெஷின் வந்து யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு i7 ப்ராசஸர், ஒரு 8 ஜிபி ரேம் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு i7 ப்ராசஸர். ஒரு ஆவரேஜா சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு i7 ப்ராசஸர் லேப்டாப் வாங்கணும்னா மினிமம் எவ்வளோ இருக்கும் ஆவரேஜா? 70,000 மினிமம். 70,000-80,000 இருக்கும். ஸோ நார்மலா டெஸ்க்டாப் மெஷினே வந்து அவ்வளோ இருக்கும்போது, சர்வர் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து 3 லேக்ஸ் டூ 10 லேக்ஸ் அச்சீவ் ஆகும் காஸ்ட். ஓகேவா? ஸோ சர்வர் வந்து சரி, சர்வர் என்ன? யாருக்காவது சர்வர் பத்தி தெரியலன்னா ஈஸியா சொல்றேன். இப்போ டெஸ்க்டாப் மெஷின் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்குல்ல, லேப்டாப்போ, டெஸ்க்டாப்போ, அதுல வந்து நம்ப பவர் கார்டு ஒண்ணு இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு இருக்கும். அதே மாரி லேன் போர்ட் ஒண்ணு இருக்கும். மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். எனி டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் உங்களுக்கு வந்து ஒரு பவர் கார்டு, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு லேன் போர்ட் இருக்கும். கரெக்ட்டா? இதுவே நீங்க சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாரி இருக்கும். உங்களுக்கு பவர் கார்டே 2 இருக்கும் ஆக்சுவலி. ஒரு ஏசி கரண்ட், ஒரு டிசி கரண்ட் பேக்கப்காக. ஹார்ட் டிஸ்க் குறைஞ்சது வந்து ஒரு 6வது இருக்கும். ஓகேவா? தென் உங்களுக்கு லேன் போர்ட் வந்து ஒரு 4வது இருக்கும். ஏன் அப்டின்னா, சர்வர தான் பிசினஸ ரன் பண்றீங்க. சர்வர் டவுன் அவ்ளோ ஈஸியா ஆச்சுன்னா, கண்டிப்பா நம்ம கஸ்டமர்ஸ் நம்மள விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் மெஷின் இன் பிளேஸ். அதுதான் வந்து வி ஆர் பர்ச்சேசிங் சர்வர் நாட் கோயிங் ஃபார் த டெஸ்க்டாப். ஸோ உங்களுக்கு ஒரு விஷுவலா காமிக்கணும்னா, இட் லுக்ஸ் லைக் திஸ். ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ரேக் சர்வரு. நான் ஃப்ரண்ட் வியூ காமிச்சிடுறேன். தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் ஏன்னா நம்ம எல்லா அப்ளிகேஷன் இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும். சர்வரோட ஃப்ரண்ட் வியூ வந்து இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வச்சிருக்காங்க. இது என்ன ஹார்ட் டிஸ்க் வெளியவே இருக்கு, கேபினெட்டுக்குள்ள இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா, இந்த கேபினெட்ட திறந்து சரி பார்க்குற அளவுக்குலாம் டைம் இருக்காது. ஓகேவா? இத ஈஸியா வந்து நீங்க எஜெக்ட் பண்ணலாம். சர்வர் பாருங்களேன், ஹார்ட் டிஸ்க் எஜெக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஈஸியா நீங்க வெளிய எடுத்துடலாம். ஓகே. ஏன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்க வந்து மிரர் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டா தான் இங்கேயே இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் உங்கள காப்பாத்தும்.
அதுக்குள்ளே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 ஹார்ட் டிஸ்கில் ஒரே டேட்டா தான் இருக்கும். இதே நீங்கள் சர்வர் ரியர் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 பவர் கார்டு, இது ரெண்டுமே பவர் சப்ளை. ஒன்று ஏசி கரண்ட்டு, ஒன்று டிசி கரண்ட்டு. எத்தனை லேண்ட் போர்ட் இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. ஏன்னா இது நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் கஸ்டமர்ஸ் வந்தாலும் லோடை ஷேர் பண்ண முடியும். ஒரு லேண்ட் போர்ட் திடீர்னு யாராவது ஒயர் எடுத்து விட்டாங்க, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட மற்ற இதில் கனெக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரேக் சர்வர் விச் இஸ் வெரி ஃபேமஸ். இந்த மாதிரி இன்னும் 2 சர்வர் இருக்குது டைப்பு. இன்னொன்று வந்து பிளேடுன்னு சொல்லுவாங்க. ரேக் சர்வர் வந்து ரொம்ப இடத்த அடைக்கும். ஓகேங்களா? காம்பேக்டாக வேணும்னா நீங்கள் பிளேட் சர்வர் போகலாம். இதுதான் பிளேட் சர்வர். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேசிஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் பவர் சப்ளை தருது. இந்த பாக்ஸ் போச்சுன்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப இடத்த கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். இதான் சர்வரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சேசிஸ் பாக்ஸ் போச்சுன்னா ப்ராப்ளம். இது ஒன் டைப் ஆஃப் சர்வரு. 3வது ஒரு டைப் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர் சர்வர்னு சொல்லுவாங்க. சரி, டவர் சர்வர் ஜைஜான்டிக்காக ஒரு டெஸ்க்டாப் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு அந்த ஃபீச்சர் இருக்கும். 8 ஹார்ட் டிஸ்க்கு, பேக்ரவுண்டில் 2 பவர் சப்ளை எல்லாமே. ஆனால் இந்த ரொம்ப சின்ன கம்பெனி வந்து எனக்கு வந்து பெருசாக வந்துட்டு எனக்கு தேவை. இங்கே இருக்கு 3 இருக்குது பாருங்கள். எனக்கு பெருசாக வந்து நிறைய சர்வர் தேவைப்படாதுன்னா நீங்கள் டவர் போகலாம். டவரு, பிளேடு, ரேக். இதுதான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் 3 டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ். ரேக் சர்வர், ரேக்னா அந்த ரேக்கில் அடுக்கிற சர்வரு, பிளேடு காம்பேக்ட் சர்வரு, தென் வி ஹேவ் டவர் சர்வர். நம்ம மோஸ்ட்லி ரேக் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ரீசன் ஒய் இன் ரியல் டைம் அண்ட் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பீப்புள்ஸ் யூஸ் சர்வர்ஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட்டு. செகண்ட் ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஷேரிங் நாட், ரிசோர்ஸ் வேஸ்டேஜ்னு வைக்கலாம். அது என்ன ரிசோர்ஸ் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு சர்வரோட ஸ்பெக் எடுத்துக்கலாம். இப்போ ரேம் வந்துட்டு ஒரு 8 ஜிபி, ப்ராசஸர் வந்து ஒரு 4 கோர், ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு சும்மா பேசிக்காக எழுதுறேன் 500 ஜிபி. இப்போ என்ன சொல்லுங்களேன், ரேம் 8 ஜிபினா நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாமா? ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாமா கூடாதா? ம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும். கரெக்ட். ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50% யூஸ் பண்ணுவோம், அண்ட் 50% வந்து ஐடியலாக தான் இருக்கும். கரெக்டா? இந்த ஐடியல்னு சொல்கிறேன், சும்மா இருக்குன்னு சொல்கிறேன்ல, இதுதான் நான் வேஸ்டேஜ்னு சொல்கிறேன். இது என்ன சொல்யூஷன்? இது நார்மலாக இப்படி தானே வச்சு ஆகணும், ஒரு வழி இல்லைன்னா. ஆனால் இதுக்கு அடுத்து வர டெக்னாலஜிலாம் இதை வேஸ்ட்டுன்னு பார்க்க வச்சாங்க. இதையும் நாங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அதனால இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வேஸ்ட். நீங்கள் என்னதான் நான் 50% தான் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் 50% காசு தர முடியாது, ஃபுல்லாக தான் கொடுத்து வாங்கணும். ஆனால் உங்களால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அதான் ரிசோர்ஸ் வேஸ்டேஜ். 3வது ட்ராபேக் வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் நாட் பாசிபிள். ரிசோர்ஸ் ஷேரிங் நாட் பாசிபிள்னா, இப்போ இவங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஜிபி ரேம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் டஸ் 4 ஜிபி ரேம் ஃப்ரீ, இதை நீங்கள் கலெக்டிங்கெல்லாம் மாட்ட முடியாது. ஒரு லைவ் என்விரான்மெண்ட்டில் உங்கள் பவர் ஆஃப் பண்ணலாம் விட மாட்டாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி லோடு போயிட்டுருக்கும், கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போய் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிலாம் மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ ரிசோர்ஸும் ஷேர் பண்ண விட மாட்டாங்க. இவன்கிட்ட ஃப்ரீயாக இருக்குன்னு கழட்டியெல்லாம் மாட்ட முடியாது. 4வது ட்ராபேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். இப்போ வந்துட்டு இதில் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். ஒரு ரேக் வச்சுட்டு ரேக்கில் அந்த சர்வரை மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூலாம் பண்ணி அதில் ஒரு ஓஎஸை போட்டு இன்ஸ்டால் பண்ணி அதில் அப்ளிகேஷன்லாம் போட்டு கம்பெனிக்கு ஏற்ற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 hours to 3 hours ஆகும் மினிமம், ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணோன்னா. ஓகேவா? ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கே ஃபிசிக்கல் சர்வீஸில் இட் வில் டேக் சம் டைம், உடனே கொடுக்க முடியாது. ஓகே, இது வந்து 4th ட்ராபேக்கு. 5th ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி. நம்பர் இப்போ திடீர்னு நான் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி ஆரம்பித்தேன், திடீர்னு பார்த்தா நல்லா பிக்கப் ஆகிடுச்சு, நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நீங்கள் சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு சர்வருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். 500 பேர் தான் ஒரு செகண்டுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். 500 பேர் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்வர்ஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ 1,00,000 பேர்னா கணக்கு வச்சுக்கோங்க. இதே 1 கோடி பேர்னா
ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து சர்வர்ஸ் நிறைய வாங்கணும். அதே மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லாம் ஏசி சப்ளை தர மாட்டாங்க. இந்த ஐடி கம்பெனிக்கெலாம் 12 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. மிச்சம் 12 ஹவர்ஸ்லாம் டிசியில் தான் சில கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா வெளியே போய் பண்ணணும். இந்த சிறுசேரி பக்கம்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தராங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இன்சைட் த சிட்டி வந்து ஒரு லிமிடெட் எலக்ட்ரிக் ரிசோர்ஸ் தான் வந்து தே ஆர் கிவிங் டு த கம்பெனி. ஸோ டிசியில் தான் ரன் பண்ண மிச்சத்தை டிசி உங்களுக்கு தெரியும், டீசல் வச்சு ரன் பண்ணுறது வெரி காஸ்ட்லி. எலக்ட்ரிசிட்டி வந்து இன்க்ரீசஸ் த காஸ்ட் டு த கம்பெனி. 6வது டிராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பேஸ், இடம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் அதிகமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் இடத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இடத்துக்கும் நீங்கள் வாடகை கொடுத்து ஆகணும். ஸோ ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ இன் ஃபிசிக்கல் சர்வர்ஸ். இப்போ பாருங்களேன், ஃபேஸ்புக் டேட்டா சென்டர் போட்டால் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். டேட்டா சென்டர் சர்வர்ஸ் இருக்க இடத்துக்கு பேர் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஏக்கர் கணக்கில் வந்து பெரிய பேலஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சர்வர்ஸ் உள்ள ஓடும், அவ்வளோ யூசர்ஸ் இருப்போம். ஓகேவா? இங்கே பாருங்க, இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி வந்துட்டு யூ கேன் செக் கூகுள் டேட்டா சென்டர். கூகுளும் வேர்ல்டில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிற இடம். இந்த இடமே பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் கூகுள் டேட்டா சென்டர். ஓகே, கண்டிப்பாக இடத்துக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டோட ட்ராபேக். சரியா? இதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி வந்தது. இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி. என்னன்னா அதுக்கு பேர் தான் விஎம்வேர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அப்கமிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸ் போகும்போது இது ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை குயிக்காக நோட் பண்ணுங்க. ஐ கிவ் யூ 1 minute. அட்லீஸ்ட் இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது 3 மாதிரி எழுதிக்கோங்க. ரேக் சர்வர், பிளேடு டவர். இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் இதை மட்டும் குயிக்காக எழுதிக்கோங்க. ஓகே, let me clean this. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு we have a thing called VMwareன்னு ஒன்று வந்து அந்த விர்ச்சுவலைசேஷன் ஒன்று வந்தது 2000 வந்துட்டு we have a technology called virtualization. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஒவ்வொரு ஹார்ட்வேர்? இதுதான் பிரச்சனை. ஒரு ஓஎஸ்க்கு ஒவ்வொரு ஹார்ட்வேர் போடும்போது நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஒய் கான்ட் வி கிரியேட் மல்டிபிள் ஓஎஸ் இன் சிங்கிள் ஹார்ட்வேர்? ஓகேவா? என்கிட்ட ஒரே ஒரு ஹார்ட்வேர் மட்டும் கொடு. என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி யாருன்னா விஎம்ஆர். விர்ச்சுவலைசேஷனில் ஃபேமஸான கம்பெனி யாருன்னா விஎம்ஆர். இந்த கம்பெனி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் இங்கே. ஸோ ஒரு ஹார்ட்வேரில் அவனுங்க வந்து ஒரு டெக்னாலஜி தராங்க. அதுக்கு பேர் ஏஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டர். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஓஎஸ் தனித்தனியா இருக்குல்ல, இத வந்து ஒரு ஹார்ட்வேர் மேலயே ரன் பண்ண வச்சுரும். 1, 2, 3. ஸோ ஜாவா, டேட்டாபேஸ், டிபி, அப்புறம் வந்து மொபைல் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த 3 அப்ளிகேஷனையும் ஒரே ஹார்ட்வேர்ல ரன் பண்ண வச்ச டெக்னாலஜி பேர் தான் விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ரன் பண்ணலாம்னா 32 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு இதில் ஓட்டலாம். 32 ஓஎஸ் வந்து ஒரு ஹார்ட்வேரில் ரன் பண்ணலாம். அப்போ 32 இதில் டிவைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹார்ட்வேர்ஸ் நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அட்வான்டேஜ் என்ன? ஸோ விஎம்ஆர் வந்து இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஓஎஸ் ஒரு சிங்கிள் ஹார்ட்வேரில் கொண்டு வந்ததுனால என்ன அட்வான்டேஜ்னா காஸ்ட் ரெடியூஸ்டு. ஓகேவா? நீங்கள் 32 ஹார்ட்வேருக்கு ஒரு ஹார்ட்வேருக்கு செலவு பண்ணால் போதும். ஓகேவா? ரிசோர்ஸ் வேஸ்டேஜையும் ரிசோர்ஸ் ஷேரிங்கும் இது சேர்ந்தே சால்வ் பண்ணுச்சு. எப்படி இது சேர்ந்தே ரிசால்வ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே சினர் எடுத்துக்கோங்களேன். இவங்ககிட்ட வந்து ஒரு 4 ஜிபி ரேம் ஃப்ரீயா இருக்கு. இந்த ஒரு ஓஎஸ்ல 4 ஜிபி ரேம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, இத வந்து ஈஸியா இன்னொரு ஓஎஸ்க்கு இதால தர முடியும். ஏன்னா, அண்டர்லைனிங் ஹார்ட்வேர் வந்து சிங்கிள் ஹார்ட்வேர்.
இவன் தான் டிசைட் பண்ணுவான் ரிசோர்ஸ் குடுக்குறது. ஸோ இது ரிசோர்ஸ வந்து கட் பண்ணி குடுக்குறதுலாம் இதுக்கு ஈஸி. திருப்பி இவனுக்கு தேவைப்படுதுன்னா, வேற யார்ட்டயா இருந்து ஃப்ரீயா இருந்தா எடுத்து குடுத்துருவான். ஸோ இதனால வந்து 50-50 இருந்த சிச்சுவேஷன் வந்து 90-10ன்னு மாறிச்சு. 90% வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்ணலாம். 10% மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் ஹார்ட்வேர்க்கு சப்ளை குடுத்துறலாம். ஓகே. ஸோ இதான் சொன்னேன்ல, வர டெக்னாலஜி வந்து இத வேஸ்ட்டுன்னு பார்க்க வச்சானுங்கன்ட்டு. என்னன்னா, இந்த ஷேரிங் நடக்கிறதுனால, நெறைய ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சது. ஓகேவா? அப்புறம் வந்து ஏன்னா எல்லா அப்ளிகேஷனும் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சும்மா இருக்கும். அதுலருந்து எது அதிகமா தேவைப்படுதோ அத எடுத்துக்கலாம். ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைமு. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஆல்ரெடி ஹார்ட்வேர் ரேக்லாம் பண்ண வேணாம். நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி ஒரு ஓஎஸ்ஸ தான் போட போறீங்க மேல. அதனால மேக்ஸிமம் 30-40 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களால வந்து ஒரு ஓஎஸ்ஸ கிரியேட் பண்ண முடியும். ஸோ டைமும் சேவ் இதுல. எலக்ட்ரிசிட்டி ஸ்பேஸ் வந்து ஆப்வியஸ்லி சேவ் ஆகும். ஏன்னா, நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் 32 ஹார்ட்வேர் இருந்த இடத்துல ஒரு ஹார்ட்வேர் ரன் ஆகுதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆயிடும். ஸ்பேஸும் கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ விஎம்ஆர் வந்த உடனே வேர்ல்டு ஃபுல்லா விஎம்ஆர்ன்னு குதிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பிசிக்கல் சர்வர்ஸ்லேருந்து விஎம்ஆர். இப்ப நான் ஃபோர்டு போனேன்னு சொன்னேன்ல, அங்க போய் விஎம்ஆர் கத்துக்கிட்டேன். விஎம்ஆர் ட்ரெய்னர் ஆனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்பயுமே வந்துட்டு ஒரு பயங்கர ஃபேமஸ். சும்மா உங்களுக்கு வந்து ஒரு விஎம்ஆர் தெரிஞ்சாலே அப்பலாம் வந்து ஒரு 10,000 20,000 வாங்குறதே கஷ்டமா இருக்கும். ஐம் டெல்லிங் 11 இயர்ஸ் பேக். அப்போ வந்து விஎம்ஆர் படிச்சா 1,00,000 சும்மாவே குடுத்துருவானுங்க. அவங்க பேஸ் சேலரிலாம் பார்க்க மாட்டான். விஎம்ஆர் சர்டிஃபைடா தே ஈஸிலி தே வில் கிவ் யூ 1,00,000 அந்த மாரி ஒரு பீக்ல இருந்த மொமெண்ட். விஎம்ஆர் படிக்கிறதுக்குமே நீங்க 6 மாசம், 7 மாசம் வெயிட் பண்ணணும். ஸ்லாட்டே கிடைக்காது. அந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் வந்து வச்சு ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து சர்டிஃபைட் பண்ணணும் அப்டின்னா. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு ரொம்ப கொடி கட்டி பறந்தாங்க. விஎம்ஆருக்கு காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. விஎம்ஆருக்கு வந்து யார் காம்படிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் வந்து அவன் ஒரு டெக்னாலஜி வச்சிருந்தான். அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் வி. அதே மாரி லைனக்ஸ் இருந்தானுங்க. லைனக்ஸ் வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா, கேவிஎம்னு வச்சிருந்தாங்க. விஎம்ஆர் வந்து வச்சிருந்த பேர் வந்து ESXi. எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டர். அதோட அப்ரிவேஷன் வந்துட்டு எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். ஓகே. ஸோ எப்படி இவ்ளோ காம்படிஷன் இருந்தும் நான் இது நான் டாப்ல நின்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி ஒரு ஆண்ட்ராய்டுக்கும், ஆப்பிளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆப்பிள் வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி ஆண்ட்ராய்டு பக்கம் போமாட்டாங்க. ஏன்னா அதோட குவாலிட்டி, அதோட ஸ்டெபிலிட்டி அதே தான் விஎம்ஆரும். எந்த ஹார்ட்வேர் வேணா என்ட்ட குடுங்க. நான் ஸ்டேபிளா உங்க அப்ளிகேஷன ரன் பண்றேன். நீ AMD ப்ராசஸரா நான் ரன் பண்றேன். ARM ப்ராசஸரா நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து பிரச்சனையே இல்ல அப்டின்ற ஸ்டெபிலிட்டிய வந்து அவன் குடுத்தான். நம்பி வந்து எல்லாருமே விஎம்ஆர் யூஸ் பண்ணலான்ற மாரி ஒரு குவாலிட்டிய குடுத்தான். அதனால விஎம்ஆர் டாப்ல இருந்தானுங்க. ஈவன் தோ இட் டஸ் ஹேவ் காம்படிஷன். சரியா? இதுதான் விஎம்ஆர். விஎம்ஆர் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கப்புள்ஸ் தான் உருவாக்குனாங்க. டயான் கிரீன் அண்ட் மெண்டல் ராசன்ப்ளம்னு சொல்லி ஒரு கப்புள் உருவாக்குன டெக்னாலஜி தான் இது. ஒரு கப்புள் கோல் மாரி ஒரு வேர்ல்டையே புரட்டி போட்ட டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐடியாவே குடுத்தது. ஓகேவா? இத எழுதுங்க. நம்ம இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் போயிரலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஹைப்பர்வைசர்ன்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் காமனா எப்படி சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லினக்ஸு, விண்டோஸு, மேக்கு, உபுண்டு இத காமனா என்னன்னு சொல்லுவீங்க? இத காமன் நேம் என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ் சூப்பர். ஓகே. அந்த மாரி இந்த இந்த மாரி இருக்குல்ல ESX, ஹைப்பர்-வி, கேவிஎம் இதோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்வைசர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நாளைக்கு உங்கள லைட்டா கேட்கலாம். வாட் இஸ் ஹைப்பர்வைசர்ன்ட்டு. இந்த காமன் நேம் வந்து ஹைப்பர்வைசர். அப்ரிவேஷனா டெஃபினிஷனா சொல்லணும்னா வந்துட்டு hypervisor is a service which creates so actually it's a service which creates multiple OS in a single hardware. ஓகே. இது சும்மா வச்சுக்கோங்க. இது காமன் நேமு. இப்போ உங்கள வந்து நாளைக்கு வந்துட்டு விஎம்ஆரோட ஹைப்பர்வைசர் என்னன்னு கேட்டா, ESXi கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். வென் யூ ஆர் கம்மிங் இன்டு கிளவுட் வேர்ல்டு. மைக்ரோசாஃப்ட் இது என்னன்னு கேட்டா, ஹைப்பர்-வி. குயிக்கா நோட் பண்ணுங்க. வில் மூவ் டு கிளவுட்.
இப்போ வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ண முடியுதா? புரியுதா? இந்த டெக்னாலஜிலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் எப்படி எவால்வ் ஆகுதுன்றதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதுல்ல எல்லாராலையும்? கிளியரா இருக்கா? புரியுது ப்ரோ. நைஸ். கிளவுட் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் விஎம்ஆர் யூஸ் பண்ணாலும் ஒரு கணக்கு வைப்போமே. இப்போ ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், இதில் ஒரு 10 லட்ச ரூபா 10 லேக் செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஎம்ஆரோட ஹார்ட்வேர் எல்லாம் கம்மியாக இருக்குல்ல, அதனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லேக் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இருந்தாலும் கிளவுட் வந்து ஒரு அப்ரோச்சோட வந்தாங்க. நீங்கள் விஎம்ஆரே யூஸ் பண்ணாலும் நீங்கள் கம்மியான ஹார்ட்வேருக்கு ஒரு பில்டிங்கை நீங்கள் வந்து வைக்கணும். அந்த பில்டிங்க்கு நீங்கள் வாடகை கொடுக்கணும். அப்புறம் அந்த பில்டிங்கில் நீங்கள் சர்வர் போட்டு சர்வரை ஒருத்தனை வச்சு மெயின்டைன் பண்ணணும். அதனால் நாங்கள் வந்து இந்த ஹார்ட்வேர் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த ஹார்ட்வேரு ஒரு என்ன ஹைப்பர்வைசர்னு சொல்கிறேன். தென் யூ ஹேவ் மல்டிபிள் ஓஎஸ். இதே ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து லோக்கல்ல அந்த கம்பெனிக்குள்ள இருந்து கனெக்ட் ஆயிடும். அமேசான் என்ன ஒரு ஐடியால வந்தானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் யூஸ் பண்ற ஹைப்பர்வைசர் இப்போ கரண்டா முன்னாடி ஜென் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்டா நைட்ரோ ஹைப்பர்வைசர். ஸோ நைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த கேவிஎம் பேஸ்டு தான். இந்த லினக்ஸ் பேஸ்டு ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டியூன் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்ரோன்றது அமேசானோடது. அதே மாதிரி இந்த ஜாவா, டிவி ஆர் மொபைல் அப்ளிகேஷன் என்ன ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா, நான் எங்கள் இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். வி நீங்கள் இன்டர்நெட் மூலிமா எதை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை அமேசான் கொண்டு வந்தான். இது யாருமே மார்க்கெட்டில் அந்த டைமில் யோசிக்கவே இல்லை. சரியான ஐடியா அது. முதல்ல எல்லாமே பயந்தாங்க. என்னன்னா, இப்போ எப்படி நம்ம வீட்டில் கோல்டை வைக்கிறதுக்கும் பேங்க்கில் வைக்கிறதுக்கும் நம்ம யோசிப்போம்ல. வீட்டில் கோல்டு ஓகே, ஏதோ ஒரு லாக்கரில் பத்திரமா போட்டு ஏதாவது நீங்கள் ஏதாவது டைல்ஸ் கடையில் போச்சு வைக்கலாம், இல்லை ரொம்ப செக்யூர்டாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பேங்க்னா திடீர்னு அது ஐயோ வந்து கொள்ளடிச்சிட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் டேட்டா உள்ள வைக்கிறது தான் சேஃப்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அமேசான்லாம் வரும்போதெல்லாம் பயந்தாங்க. உன்கிட்ட போய் எப்படி நான் டேட்டாவை கொடுக்கறது? அதாவது வேற பில்டிங்கில் பக்கத்து பில்டிங்கில் இன்டர்நெட் மூலியமாக டேட்டாவை கொடுக்க போறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக போக வந்து அவன் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணி ரொம்ப சீப்பாக கொடுக்குறான்ல, அதனால வந்துட்டு எல்லாருமே இப்போ அமேசான்கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னா, அந்த கிளவுடு இதுதான் அந்த கிளவுடு மாதிரி. இன்டர்நெட் மூலியமா நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவை வந்து வேற இடத்துல வைக்கிறதுக்கு அந்த மீனிங் தான் கிளவுடு. உங்க இடத்துல வச்சீங்கன்னா அது கிளவுட் கம்ப்யூட்டிங் கிடையாது. when you're keeping the data and other things in different place, different data center which provided by Amazon, that is cloud computing. Amazon ஓடது வந்து AWS. அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஓடது என்னன்னு தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் கிளவுட் யாருக்கா தெரியுமா என்னன்ட்டு? அஷ்யூர். கூகுளோடது GCP. இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போது காம்படிஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஆரக்கிள் வந்து ஓசிஐன்னுவாங்க, ஐபிஎம் ப்ளூமிக்ஸ்ன்னுவாங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 2006 தான் இதை பண்ணாங்க. ஆன்டிகசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இது ரெடி பண்ணது. பட் 2010 இருந்து தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. 2010 இப்போ வரைக்கும் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? நீங்கள் எந்த டேட்டா சென்டர் நீங்கள் உங்கள் இடத்துல மெயின்டைன் பண்ண வேணாம், எந்த அப்ளிகேஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணாம். த்ரூ இன்டர்நெட் யூ ஆர் கோயிங் டு கீப் ஆல் யுவர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் அமேசான் திங். ஆனால் இன்னி வரைக்கும் கூட பேங்க்லாம் இதுக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்காக பேங்க் மட்டுமா அப்ளிகேஷனு? நம்ம நிறைய இருக்குது. இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட்டு எல்லாமே க்ளவுடில் தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் கூட அமேசானில் தான் இருக்குது. நம்ம பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ் கூட இட் இஸ் ரன்னிங் இன் அமேசான். ஓகேவா? இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். என்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுச்சு? என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம். முதல் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் நீட் டு ஹேவ் அ டேட்டா சென்டர் டு ரன் யுவர் அப்ளிகேஷன். இதான் பெரிய அட்வான்டேஜ். வி டோன்ட் நீட் டு மெயின்டைன் டேட்டா சென்டர்ஸ். அவன் அமேசான்லாம் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி அது அவன் பார்த்துப்பான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ரெண்டாவது வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். எவ்வளோ நேரத்தில் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது 2 ஹவர்ஸ் சொன்னேன், இது 40 மினிட்ஸ் சொன்னேன். இது எவ்வளோ இதில் இது பண்ண முடியும் எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அமேசான் less than 5 minutes. மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸில் பில்ட் பண்ணுறோம். 1 to 2 மினிட்ஸ் தான், பயங்கர ஃபாஸ்ட்டு. ஓகேவா?
நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை போக போக கவர் பண்ணலாம். இப்போதைக்கு பேசிக்காக க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு இதுதான். இந்த மாதிரி இருந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்கலில் இருந்து விர்ச்சுவலைசேஷன் வந்தது, அங்கேருந்து விர்ச்சுவலைசேஷன் மாதிரியே வந்து ஒன்று பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி யூசர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அமேசான் வந்ததுலேருந்து தான் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இந்த மார்க்கெட் ஐடி வேர்ல்டில், பயங்கரமான சேஞ்சஸ். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணாங்க. அமேசான் ஒன்று மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோத் இருந்திருக்கும். இப்போ கரண்ட்டாக இருந்த க்ரோத் வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஹார்ட்வேர் வாங்கணும், ஹார்ட்வேர் வாங்குறதுக்கெலாம் காசு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்ளிகேஷன் அதை மீறி ஹிட் ஆகாமல் போச்சுன்னா பிரச்சனை. இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப சீப். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 முடிச்சுட்டு போயிடலாம். 10,000 ருபீஸ் தான் ஆகும் ஒரு ஆள். சும்மா இந்த ஆவரேஜாக சொல்கிறேன். 10 lakhs நடந்த இடத்துல 1 lakh இருந்த இடத்துல இட் டேக்ஸ் only 10,000 rupees ஃபார் யுவர் என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு பி மெயின்டைன். நாளைக்கு தேவையில்லைன்னு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவன் சார்ஜ் பண்ண மாட்டான். பே அஸ் யூ யூஸ் தான். இதில் என்ன கான்செப்ட்னா பே அஸ் யூ யூஸ். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பே பண்ணால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணல டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா பே உங்களுக்கு சார்ஜஸ் பண்ண மாட்டான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் ஹார்ட்வேர் வாங்கினது தான். இங்கே அப்படி கிடையாது. ஸோ இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங், நோட் பண்ணிக்கோங்க. நோட்டர்னா சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ லைக் ஹவ் அவர் ட்ரைனிங்ஸ் வில் பி அண்ட் ஹவ் வி ஆர் பிளேசிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸு. அதெல்லாம் சொல்லிட்டோன்னே நம்ம இன்னைக்கு டெமோ முடிச்சது. அதுக்கப்புறம் இஃப் யூ ஹேவ் கொஷின்ஸ்னா ஐ வில் கிவ் யூ டைம், யூ கேன் ஆஸ்க் மீ. எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சா க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ன இப்போ அப்படின்ட்டு? அப்போ வேர்ல்டே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. எல்லாமே இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். இப்போ நீங்கள் நாளைக்கே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சுதர்ஷன், நான் வந்து பப்ளிஷிங் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும், நான் வந்து நியூஸ் சேனல் மாதிரி ஒன்று வைக்க போகிறேன் எங்கள் ஏரியாவுக்கு, இல்லை நான் எனக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட் நான் பண்ணணும், எனிதிங். நீங்கள் போய் சர்வர்ஸ், ஃபிசிக்கல் சர்வர்ஸ்க்கு போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அமேசானில் போயிட்டு ஒரு மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் செலவு பண்ணால் கூட போதும். நீங்கள் அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்ஸ்லாம் என்ன, ஐடென்டிஃபையிங் எ ப்ராப்ளம் அண்ட் சால்விங் இட், சிம்பிள். அதை யார் பண்ணாலுமே அந்த ஸ்டார்ட் அப் ஹிட் ஆகிடும். இப்போ யார் நினச்சாலும் தே கேன் ரன் அ ஸ்டார்ட் அப் அண்ட் தே கேன் ஏர்ன் ஃப்ரம் இட். அந்த மாதிரி அமேசான் கொண்டு வந்துட்டான். இது எழுதிட்டிங்கன்னா சொல்லுங்க. ஹலோ சுதர்ஷன். ஜி சொல்லுங்க. ஜி நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். ம் ஸோ ஆக்சுவல் செஷன் நான் வந்து பார்க்கும்போது நீங்க அமேசான் AWS பார்த்து கேட்டுட்டு இருந்தீங்க. ம் ஸோ கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. இது நம்ம இப்போ அடுத்தடுத்து முடிச்சுட்டு யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ கிவ் யூ ஓவர்வியூ அகைன். வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் திருப்பி நம்ம ஃப்ளோ முடிச்சிடலாம். ஏன்னா மற்றவங்க லைக் தே கேன் லீவ் ரைட். சரி, ஓகே. ஸோ கம்மிங் டு இட், ஹவ் ஆர் ட்ரைனிங்ஸ் வில் பி அண்ட் சி, சும்மா வந்து இந்த உரிமை மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு யூடியூப் ரெஃபர் பண்ணுற கதைலாம் இங்கே கிடையாது. ஸோ ஹவு இட் வில் பி ரைட், இட் வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படிலாம் அப்டேட் ஆனேன், என்ன மாதிரி பண்ணால் நம்ம வந்து படிக்க முடியுன்றது வந்து ஐ நோ தட். ஸோ அந்த சேம் ஃபார்முலா தான் ஐம் கோயிங் டு யூஸ் இட். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ கரண்ட் பேட்ச் காட்டுறேன். போன மாதம் ஏப்ரல் மந்தோட பேட்ச்சு. ஸோ இந்த பேட்சில் ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ராக்கர் ஷீட் இருக்கும். அதில் வந்து நம்ம என்னென்ன சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம். சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ சிலபஸ் வந்து இதுதான் என்டையர் சிலபஸ் AWSல. இது ஸ்டார்ட் ஃப்ரம் நாளைக்கு டெவாப்ஸ் இன்ட்ரடக்ஷன் இருக்கும்.
தென் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏடபிள்யூஎஸ்ல வந்து EC2 இன்ஸ்டன்சஸ்னா என்ன, ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம், நெட்வொர்க்கிங் பற்றி பார்ப்போம், லோட் பேலன்சர்ஸு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணுறது, மிஷின்ஸை வந்து திடீர்னு லோட் அதிகமானா தானாக மிஷின்ஸை கிரியேட் பண்ணுறது, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறது எப்படி, க்ளவுட் ஃப்ரண்ட்டு, வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, டொமைன் நேம் சர்வீஸு, நம்மளுக்கு ஒரு நல்ல நேம் தர்றது நம்ம அப்ளிகேஷனுக்கு. இப்போ இருக்குல்ல ஃப்ளிப்கார்ட்.com, ஃபேஸ்புக், அந்த மாதிரி வந்து அஜய்.com, ரவி.com ஆர் வாட் எவர் யூ வாண்ட். டேட்டாபேஸ் வந்து இங்கே பார்ப்போம். திருப்பியும் வில் கம் டு அட்வான்ஸ் ஸ்டோரேஜ் கான்செப்ட், மானிட்டரிங் கான்செப்ட். மானிட்டரிங்கில் வந்து ஐ வில் டெல் யூ க்ளவுட் வாட்ச், அதாவது ஏடபிள்யூஎஸ் மானிட்டரிங் சொல்லிக் கொடுப்பேன், தேர்ட் பார்ட்டி ஓப்பன் சோர்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இது எதுக்குன்னா உங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல இன்டர்வியூவில் இதான் கேட்குறாங்க, ப்ரோமத்தியஸ் கிராஃபான் என்னன்ட்டு, இதையும் நான் கவர் பண்ணுவேன். தென் குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்குது, க்ளவுட் ட்ரையால், NACL, இதெல்லாம் வந்து ஒரு 1 or 2 கிளாஸஸில் முடிஞ்சிடும். அப்புறம் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஆட்டோமேஷன் ஆஃப் யுவர் மேனுவல் கிரியேஷன்ஸ் இன் AWS, செக்யூரிட்டி, அப்புறம் லேம்டான்றது வந்து சர்வ்லெஸ் ஆட்டோமேஷன் சர்வீஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் மைக்ரேஷன்ஸ், நான் மைக்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுலேயே நடுநடுவில் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாபேஸில் எப்படி ரியல் டைமாக வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நெட்வொர்க்கிங்கில் என்ன ரியல் டைம் இருக்குன்றதெல்லாம் சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி 4 சினரியோ பேஸில் நீங்கள் பேசினாலே வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து நான் ஜாப் சீக்கர், நான் ஜாப் சீக்கர்னு பிரிச்சிருவேன். இப்போ இதுலேயே சில பேர் வந்து நாலேஜுக்காக வந்திருப்பீங்க, இப்போ மேனேஜ்மெண்ட் லெவலில் இருப்பீங்க, இல்லை என் டீமில் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணுமா வந்திருப்பீங்க. ஆனால் சில பேர் வேலை வேணும்னு தான் வந்திருப்பீங்க. ஓகே, அவங்க 2 பேரையும் அங்கே இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜாப் சீக்கர்ஸோட கேட்டகரி, இதெல்லாம் நான் ஜாப் சீக்கரோட கேட்டகரி. அதில் கம்மியான ஜாப் சீக்கர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஐ வில் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ திஸ், இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்துட்டு அவங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தே ஷுட் கம்ப்ளீட் வித்தின் அ வீக் ஆர் 2 அண்ட் ஐ வில் மெயின்டைன் தம் வித் ரேங்க்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு இப்போ யாரை நல்லா பண்ணிட்டு இருக்கேன், இப்போ விஜயா, ஷமிக்ஷா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நான் முடிச்ச வரைக்கும் க்ளவுட் ஃபண்டிங் முடிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரீசெண்டாக நடத்தின கிளாஸஸ். ஸோ ரேங்க்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து வீல் கீப் ஆன் ஃபாலோயிங் யூ நாட் டு ஜாயின் த கிளாஸ் டு கம்ப்ளீட் த டாஸ்க் மெயினாக. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அண்ட் ஐ லாஸ்ட் தெம் டு அப்லோட் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இந்த மாதிரி தே வில் இந்த செப்பரேட் ட்ரைவ் கொடுத்துருவேன். நீங்கள் பண்ணுற அவுட்புட்லாம் நீங்கள் இங்கேயே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து அவுட்புட் எடுத்திருக்கேன், இதெல்லாம் அவங்களோட அவுட்புட்ஸ். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸையும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இட் வில் பி நாட் லைக் அதர் இன்ஸ்டியூட் ஆர் அதர் திங், இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா 3.5 மாதம் படித்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஓகேவா? ஏன்னா இது உங்களுக்காக தான் பண்ணுறது. நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அசால்ட்டாக வேலை வாங்கிட்டு போயிட்டு இருங்க. இப்போ கம்மி சம்பளத்துக்கு இருப்பீங்க நாளைக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ என் பேக்கேஜ் வந்து 52 lakhsன்றனால அந்த அந்த லெவலுக்கு இதை உங்களால் வாங்க முடியும். ஓகே, வாங்கிட்டீங்கன்னா ஐடியில் உட்காந்து ஒரு 10-20 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு, சாரி 20-30 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் 10 வருஷம் சம்பாரிச்சு உட்காந்துடலாம் வீட்டில். நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இல்லை சுதர்ஷன் என்னை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, நான் சும்மா நாலேஜுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா யூ வில் பி நான் ஜாப் சீக்கர். நான் ஜாப் சீக்கர்ஸை நாங்கள் பெருசாக தொல்லை பண்ண மாட்டோம். ஆனால் எனக்கு வேலை வேணும் சுதர்ஷன் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இது கிளியரா? இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். சரி, டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து அந்த சேலரி வாங்கினா என்னைய வந்து எப்படி வேலை வாங்குவாங்க எனக்கும் தெரியும். அதை மீறியும் காலைல ஒரு 2 hours வந்து ஐம் கம்மிங் அண்ட் டேக்கிங் த கிளாஸஸ்னும் போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். யாராலையும் முடியாமலாம் போகாது. அந்த மாதிரி உட்காந்து படிச்சிருங்க. இன்றைக்கி நடத்தின மாதிரி தான் கிளாஸஸ் வந்து வில் பி வெரி பேசிக்கு. எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நான் எடுப்பேன். ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எடுப்பேன். நீங்கள் அதை கரெக்டாக லைவ் கிளாஸ் மோஸ்ட்லி வந்துருங்க. சும்மா ரெக்கார்டிங் இருக்குன்ற மாதிரி பண்ணாமல் லைவ் கிளாஸஸ் நீங்கள் வந்தீங்கனாலே போதும், அதிலேயே படிச்சிடலாம். திருப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்துட்டு எங்களோட இது ரேங்க்ஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப்ஸ் வந்து பிரிக்கணும். புது பேட்ச்ன்றதுனால நாங்கள் இப்போ குரூப்ஸ் பிரிக்கணும். பட் இப்போதைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் குரூப்ஸ் அவங்க யாரும் கேட்கல. ஓகே, அதே மாதிரி ஓப்பன் ஃபீட்பேக்ஸு. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது சுதர்ஷன், நீங்கள் கிளாஸ் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை எனக்கு சில விஷயங்கள் புரியலன்னா நேராக சொல்லணும்னா கூட யூ ஹேவ் ஓப்பன் ஃபீட்பேக்ஸ். தாராளமாக இப்போ யாரும் போடல, ஏன்னா திஸ் இஸ் ஹவ் இட் ஷோஸ் தட் ஹவு மெனி ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஆர். பட் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ திஸ் இஸ் ஹவ். அதே மாதிரி ஒவ்வொரு 2 weeks ஒன்ஸ் வந்து நான் இன்டர்வியூஸ் வைப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு கைண்ட் ஆஃப் அந்த இன்டர்வியூஸோட கொஷின்ஸ் வந்து தே வில் மார்க் இட் ஹியர். ஸோ அது இருக்கும்.
அது தாண்டி உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும். இன்டர்வியூஸ் தாண்டி வந்து யூ வில் ஹேவ் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இதற்கு எழுதின ஸ்டூடெண்ட்ஸு இது ரீசெண்டாக கொண்டு வந்த அப்ளிகேஷனு. ஸோ யூல் பி ஹேவிங் அசஸ்மெண்ட்ஸ் இயர். அதுலேயே வந்து உங்களோட இது தெரிஞ்சிடும். இதில் சிலதெல்லாம் லைக் உடுமையோட லிட்டில் ஃபார்முலா தான், அங்கே இருக்க அசஸ்மெண்ட்ஸ் தான் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். கைண்ட் ஆஃப் சினேரியா பேஸில் அவங்களோட மார்க்ஸ் இங்கே வந்துடும், எப்படி பண்ணியிருக்காங்க. சில பேர் பண்ணலன்னா இந்த மாதிரி 0ல் போய் நிற்கும். ஓகே, வில் பி ஹேவிங் அசஸ்மெண்ட்டு. யூ வில் பி ஹேவிங் வீக்லி இன்டர்வியூ செஷன்ஸு. அதுலேயே வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு ட்ராபேக் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது பதிலாக கிளாஸ்லேயே கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் சரியாக கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டீங்க, சில வார்த்தைகள் தப்பாக பேசுகிறீங்கன்றதை வந்து கிளாஸ்லேயே நாங்கள் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். சரியா? சரி, அடுத்தது வந்துட்டு இது தாண்டி சரி சுதர்ஷன், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன், நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து படித்து முடிச்சிட்டேன், பட் எனக்கு டிலே ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் யூ வில் பி ஆடட் டு அ குரூப். இன்டர்வியூ சப்போர்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களை நான் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி 2 நிமிஷம். பரமேஸ்வர் இருக்கீங்களா? எனி அட்மின்ஸ் இயர்? நான் இருக்கேன் ஜி, சுந்தர் இருக்கேன். அது அந்த லிங்க் வந்து 8:30க்கு அமுச்சு விட்ருங்களேன். அந்த பேட்சுக்கு நெக்ஸ்ட் குரூப்ல பேட்சுக்கு போட்டிருக்கேன். போட்டுருங்க. ஓகே, அசஸ்மெண்ட் ஷூர். உங்களுக்கு நீங்கள் அசஸ்மெண்ட்டை சொல்லியிருக்கேன். சொல்லிடுறேன். 2 குரூப்லேயும் போட்டுருங்க. சரி. அது இவர் நம்ம அட்மின்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். முகிலனுக்கு தெரியும், அவரை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே. ஓகே, ஸோ இதுதான் அந்த இன்டர்வியூ சப்போர்ட் குரூப்பு. ஸோ இதில் வந்து யூ வில் கெட் ஆடடு. ஸோ இதில் கீப் ஆன் வீக்லி அன்டில் யூ கெட் ஜாப். ஓகேவா? இதில் வந்து யூ வில் பி ஹேவிங் ஆக்சஸ்ஸு அண்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் டெக்னிக்கல் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வில் கெட் கனெக்டடு. அதே மாதிரி வந்துட்டு பீப்புள்ஸ் வில் பேஸ் தேர் இந்த மாதிரி வந்து ஜாப் கிடச்சதெல்லாம் பேஸ் பண்ணுவாங்க. இது ரீசெண்டாக ஜாப் கிடச்சது அவருக்கு, இந்த மாதம் தான் கிடச்சிது. Placement group, I think when I will post that, so finally that day has come today, got an offer DevOps engineer. So இந்த மாதிரி வந்துட்டு like people will keep on posting their job offers. இன்டர்னல் மூவ்மெண்ட் ஒருத்தர் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து பீப்புள்ஸ் ஆஃபர்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. இதுக்கான ஒரே ரீசன் வந்து நாட் அபவுட் மை டீச்சிங் அஸ் வெல் அஸ் த வே வி ஆர் புஷிங் தேம் டு டூ த ப்ராக்டிகல்ஸ். நீங்கள் டாஸ்க்கை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணாலே யூ வில் கெட் த கான்ஃபிடென்ட். ஸோ அதுவே வந்துட்டு மோஸ்ட்லி எனஃப் ஃபார் யூ டு கிளியர் அன் இன்டர்வியூ. இதோட இன்டர்வியூ கிட் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல. இன்டர்வியூ கிட் வந்துட்டு லைக் எல்லா அந்த இன்டர்வியூ சப்போர்ட் வாரம் நடத்துறது ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கே இருக்கு, இந்த இருக்கு இன்டர்வியூ சப்போர்ட். ஸோ இதான் இன்டர்வியூ கிட்ட. இதில் ரெசியூம்ஸ் வந்து நாங்கள் வெரிஃபை நாட் வெரிஃபைடு அதை தனியாக ரெசியூம் பில்டிங்க்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். எப்படி ரெசியூம்ஸ் நீங்கள் வைக்கணும், அது எப்படி வந்து மார்க்கெட்டில் த்ரூ ஆகணும். அது ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் DevOps and AWS courses, you'll be having all your sample resumes as well as இங்கே இதுலேயுமே அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெக் டாபிக்ஸில் வில் கிவ் ஆல் த ரீசன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி எப்படி என்னென்ன மாதிரி கேட்டுட்ருக்காங்க, இது ஒரு தனியாக ஒரு ஷீட் கொடுத்துருவோம் ஃபார் ரெஃபரன்ஸு. இன்டர்வியூ ஸ்டேட்டஸில் உங்களுக்கு திருப்பி மார்க்ஸ் வரும், கைண்ட் ஆஃப் எப்படி ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்கீங்க அன்றைக்கி பேட்ச் அட்டன் பண்ணி. தென் ரெக்கார்டிங்ஸ் இங்கே இருக்கும். இந்த ஒவ்வொரு இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஹவு டு டாக் இன் அ நியூ கம்பெனி, இதெல்லாம் ஜென்ரல் Q&A, ரோல்ஸ் எப்படி பேசுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னுமே வந்து நாங்கள் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சினேரியோ கொஷின்ஸு, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் Q&As எல்லாம் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிகிட்ருக்கோம்.
உங்களோட பேட்ச்லலாம் அது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள். சரியா? ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் தீஸ் மெனி சப்போர்ட்ஸ். யூ வில் பி ஹேவிங் டவுட் கிளியரிங் செஷன் as well. இப்போ இந்த செஷனுக்கு அப்புறமா சுதர்ஷன் நான் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது டவுட் இருக்குன்னா தனியாக இப்போ பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் வேலை வாங்கினவங்க இருப்பாங்கல்ல, அவங்க உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஸோ அவங்களோடய நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவங்க எப்படி படித்தாங்கன்றதை நீங்கள் கேட்கலாம். எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கணுன்றதை நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் இந்த 3 மாதம் செலவு பண்ணுறது வந்து ஐ நோ தட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ as well as இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் us as well. உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து த்ரூ அவுட் த எண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் அந்தந்த இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் சம்திங் இப்படி மாற்றலாம் சுதர்ஷன், இல்லை பேர்டன் மாதிரியாவது எங்கேயா ஃபீல் பண்ணால் கூட தட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் டு இம்மிடியட்லி டெல் தட் டு மீ. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐ பிளான் ஃபார் டுடே. அண்ட் அஸ் அ ஃபைனல் நோட்டாக வந்துட்டு ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது. டெவாப்ஸில் நாளைக்கு டெவாப்ஸ் ஓவர்வியூ கொடுத்துறேன். இன்றைக்கி ஏடபிள்யூஸ் ஓவர்வியூ பார்த்தோம்னா டெவாப்ஸோட ஓவர் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி எவல்யூஷனோட போகலாம். டெவாப்ஸோட டூல்ஸ் இதுதான். இத்தனை டூல்ஸ் இருக்குன்னு கவலைப்பட வேணாம். அந்தந்த டூல்ஸ் என்ன பண்ண போகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டாலே போதும். இப்போ ஏடபிள்யூஎஸ்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெராஃபார்ம்னா ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ஆட்டோமேட் பண்ணுற டூலு, அந்த மாதிரி இது மற்றதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகே, அந்த மாதிரி அது என்னன்றதை மட்டும் ஸ்ட்ராங்காக ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி படிங்க, மண்டையில் நின்றுடும். அதுக்கப்புறம் அது ஈஸி தான். ஹலோ இன்னும் 2 நிமிஷம் முடிச்சுட்டா இன்னொரு இதாக முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இந்த நீங்கள் Q&Aனா Q&A 1 to 3 போட்டுருங்க. இட் வில் பி பெட்டர். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் எல்லாரும் 1, 2, 3 போடுங்க பார்ப்போம். நானே வரேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கைண்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி யூ வில் பி ஹேவிங் தீஸ் மெனி. எல்லா இடத்துலையுமே டெவாப்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எனக்கு க்ளவுட் இன்ஜினியரிங் மட்டும் போதும், எவ்வளோ டூல்ஸ் என்னால் படிக்க முடியாதுன்னா கூட நீங்கள் வெறும் AWS லினக்ஸ் டெராஃபார்ம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். எனக்கு குபர்னெட்டிஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா லினக்ஸு டாக்கர் குபர்னெட்டிஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். எனக்கு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டு இந்த கிட்டு டெவாப்ஸ் டூல் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது படித்தா போதும். இல்லை சொல்யூஷன் நான் மார்க்கெட்டில் எப்பயுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு எந்த கம்பெனி பிடிக்கலாம்னு வேறு கம்பெனி மூவ் ஆகிடணும்னா யூ கேன் லேர்ன் ப்ராடக்ட் இன்ஜினியரிங், AWS, SCM, குபர்னெட்டிஸ் 3மே சேர்த்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஐடி. ஸோ சின்ஸ் வீல் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ நீங்கள் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னெலாம் கவலையே பட தேவையில்ல. ஏன்னா நானுமே ஒரு டைமில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருந்தால் ஐடிக்கு வந்திருக்கேன். கோடிங் தெரியாமல் தான் இப்போ 52 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ என்னால் முடியுன்னும் போது உங்களால் ஈஸியாக அதை பண்ண முடியும். ஏன்னா நான் தான் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன். நாடி வாங்கி வாங்கி எவ்வளோ பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்து வந்து தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஜஸ்ட் லேர்னிங் த AWS, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க, என்னால் முடியுமா முடியாதெல்லாம் கிடையாது. நானே கண்டுபிடிச்சிருவேன். அதில் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்றதை நானே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து டெய்லியும் லைவ் கிளாஸை ஒழுங்காக ஸ்கிப் பண்ணாமல் வந்தால் மட்டும் போதும். கொடுக்குற டாஸ்க்கை பண்ணால் மட்டும் போதும். வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ரெஸ்யூம் பில்டிங்கை நாங்கள் பார்த்துப்போம். இன்டர்வியூவில் பேசுகிறது எப்படின்றதையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். ஜஸ்ட்டு அட்டன் த லைவ் கிளாஸ் ப்ராப்பர்லி, பி ஆன் டைமு. செகண்டு, சொல்கிற டாஸ்க்கை கரெக்டாக முடிச்சிருங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். மற்ற எல்லாமே நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். வி ஹாவ் அ டீம் மெம்பர்ஸ் ஆஃப் 8 members here. எல்லாருமே வில் சப்போர்ட் யூ. கிளியரா? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் டெமோ ஃபார் AWS அண்ட் த என்டையர் திங் அபவுட் வாட் வி ஆர் கோயிங் டு டூன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க அண்ட் ட்ரஸ்ட் our இன்ஸ்டியூட், ட்ரஸ்ட் சுதர்ஷன். திங்ஸ் வில் ஹேப்பன் ஈஸிலி லைக் ஃபார் ஹவு இட் ஃபார் அதர்ஸ். நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப்பையும் கூட பார்க்கலாம். அங்கே ரீசெண்டாக ஜாப் வாங்கினவங்க எல்லாருமே நாங்கள் போட்டிருப்போம். அவங்களும் சொல்லியிருப்பாங்க வந்து ஈவன் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் ரீசெண்ட் பீப்புள்ஸ் வந்து எப்படி ஜாப் வாங்கினாங்க அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா வி ஹாவ் அ சேனல் கால்டு VTech Zone. ஸோ இதை கூட போய் பாருங்கள். சும்மா டைம் இருக்கும்போது பாருங்கள். உங்களுக்கு இதை கொஞ்சம் கான்ஃபிடன்ட் தரும். சேனல் ஓகே. ஸோ இதில் வந்து இது இப்போ ரீசெண்டாக பேசினாங்க, 2 months இருக்கும். நான் லிங்க் தரேன், இதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசியிருப்பாங்க, அது இருக்கு பாருங்க. சரி, இதெல்லாம் ரீசெண்டாக ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களா ஒரு மீட்டிங்கில் வந்து பேசினது. உங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும் சுதர்ஷன், அவங்களோட பேசினாலுமே நான் இன்ட்ராக்ஷன் செஷனை நான் ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ வித் திஸ்
இன்ஸ்டாகிராம் பேஜ் வீடெக் ஜோன் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போடுவோம். Okay, with this we are completing this first class of demo. Tomorrow we will be having DevOps overview. And following to that, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கேட்க போகிறேன். இன்னைக்கு எப்படி செஷன் போச்சு, உங்களுக்கு எப்படி வந்து இந்த cloud புரிஞ்சதுன்றது மட்டும் ஒரு சின்ன ரிவ்யூ தர முடியுமா? தமிழ் பூமி மெம்பர்ஸ் யூ கேன் கிவ் யூர் ரிவ்யூ ஆன் யுவர் தமிழ் பூமி குரூப். விடெக் மெம்பர்ஸ் யூ கேன் கிவ் ரிவ்யூ ஆன் யுவர் கரண்ட் விடெக் குரூப். கேன் யூ ப்ளீஸ் டூ தட்? அது மட்டும் ஹவு த இன்டர்செக்ஷன் வாஸ் அப்படின்றது மட்டும் எனக்கு ஒரு ரிவ்யூ மட்டும் போட்டுருங்க இன்னைக்கு மட்டும். ஐ வில் நாட் டாஸ்க் டெய்லி. So with this, we'll go on to the Q&A session. Thank you so much. And again, thanks everyone for joining. And we'll meet again tomorrow same time. We'll start with Srinivasan. What's your question? ஆக்சுவலா இப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெவலாக நம்ம போகும்போது இப்போ டெவாப்ஸ்ல என்னென்ன நீங்க கவர் பண்ணுவீங்க? நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Syllabus. இதெல்லாம் காமிச்சிட்டேன்ல, நான் தான் டெவாப்ஸ்ல கவர் பண்ண போறேன். ஒவ்வொன்று என்னன்றது Okay, நாளைக்கு நான் okay. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே 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 இதுதான் டெவாப்ஸ்ல கவர் பண்ண போறது. ஓகே. நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க Starting 7 with மணிக்கு. நான் Terraform. டெராஃபார்ம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். டெவாப்ஸ்ல ஸ்டார்டிங் டெராஃபார்ம் தான். ஆக்சுவலி இங்க Okay, sure. ஒன்று நான் என்னன்னா கிட்டு தான் ஆக்சுவலாக மெயின். கிட்டு தென் வில் எல்லாம் இங்கே போட்டதுனால நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஆனால் ஸ்டார்டிங் வித் கிட்டு. ஓகே 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 ஜி. ஓகே ஷூர். ஓகே ஓகே. கயாசுதீன். ஹாய் சுதர்ஷன், கேக்குதா? ஹாய் கயாசுதீன். யா கேட்குது. சொல்லுங்க சுதர்ஷன். ஆக்சுவலி நான் ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். என்ன ஃபீல்டில் இருக்கீங்க? 10 years of experience. I'm from the operations background. ஆப்ரேஷன்ஸ் பேக்ரவுண்ட். ஓகே, சொல்லுங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எப்படி இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நான் 12 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என்னோட லெவலில் இருக்கிற மாதிரி ரெஸ்யூம் உங்களுக்கு மாற்றி கொடுத்துச்சு. நீங்கள் 10 yearsல என் லெவலில் மாற்றி கொடுத்து நான் வந்து முக்கியமான 4-5 ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருந்தாலும் இந்த கிளாஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் பேசினாலே போதும். ஈவன் தோ பேசிட்டு நீங்கள் கம்பெனியில் வேலை கிடச்சிடும். ஏன்னா உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். அதில் உங்களை ஃபுல்லாலாம் அனலைஸ் பண்ண முடியாது. விஷயம் தெரியுதா, சினாரியாவில் ஒர்க் பண்ண முடியும், ப்ரெஷர் கொடுத்தா ஒர்க் பண்ண முடியுமான்றதான் பார்ப்பாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறம் ஒரு 3-4 3 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்கள இடத்துல போயிட்டு அவங்களோட இதில் டக்குன்னு நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு அப்போ எங்கள் டீம் உங்களை சப்போர்ட் பண்ணும். இப்போ வரைக்கும் உள்ளே போனவங்க ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ட்ரைனிங் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். even though if you go inside we will give you support and it will be very smooth for you. So என்னோட ரெஸ்யூம் தான் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். அதுதான் பிகாஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்களே, படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்பெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல. அப்படி பார்த்தா வந்து அதான் அந்த 2 வீடியோ விடுங்க. அதெல்லாம் அந்த 2 வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட். நான் யூடியூப் அம்சன்ல அதை பாருங்க. கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். ராஜன், இஸ் இட் கோடிங் ஓரியன்டட்? கோடிங்லாம் வராது ஆக்சுவலி. வந்து அந்த இதை நாளைக்கு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரொம்ப பேசிக்காக இப்போ நம்ம வந்து ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணுவீங்க, எனக்கு வந்து இந்த டிஷர்ட் சைஸ் இந்த மாதிரி சைஸ் இருக்கணும், எனக்கு வந்து இந்த கலர் இருக்கணும், இந்த பிராண்ட் இருக்கணுன்ற மாதிரி லிஸ்ட் பண்ணுறீங்கள, அந்த லெவலில் தான் கோடிங் இருக்கும். ரொம்ப ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ கோடிங் பற்றி பயப்படாதீங்க. அது என் கிளாஸ் வந்து நானே ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கோடிங்காக இருந்தாலும் அது கஷ்டமாக தெரியாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் கோடிங், நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். சச்சின். ஹாய் சச்சின். ஆக்சுவலி அது கிளாஸஸ் தான். நான் ஆக்சுவலி டெவலப்பரா ஒர்க் பண்ணியிருக்கேன். So my experience is not a little bit. I am very not touched that experience in any IB company, but I have worked for as a front end engineer. ஸோ அதில் நான் பண்ணும்போது ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆங்குலரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாஸ் நாட் ஆல்மோஸ்ட் 1 year. The company was laid off me and they are பண்ண பிற்பாடு நான் நான் ஐடில டெக்னிக்கல் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணேன். So after that I don't have any job. I think 1 year ago I was working for a company. So 1 year ஆச்சு என்கிட்ட ஜாப் இல்லை. ஸோ நான் டொமைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாதிரி பிளானிங்ல இருந்தேன். ஸோ தமிழ் பூமி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நான் இதில் ஜாயின் பண்ணேன். ஸோ தட் வாஸ் மை வெரி
our time while I was moving to some other domain. But I have a basic understanding of the DevOps ம் and the tools because நான் இது கோர்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி DevOps நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ம் பார்த்துருக்கேன். ஓகே And of course பிஜியில் நான் ஐடில தான் படித்தேன், ஃபுல் ஆஃப் ஐடி தான் நான். ஸோ ம் அதுல இருந்தே கொஞ்சம் கான்செப்ட் இருந்தது. ப்ரோக்ராமிங் தான் கொஞ்சம் டஃபா இருந்தனால எனக்கு டெவாப்ஸ்னா கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஓகே ஆனா ஆக்சுவலி ஸோ எனக்கு தெரியல, நீங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனா நான் நடுவுல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அது எனக்கு தெரியல. நீங்க இப்ப சொன்னீங்க டெவாப்ஸ் வந்து நான் நாளையே கண்டினியூ பண்ணேன். ஆமா ஆனா இன்னைக்கு என்ன ஸ்டார்ட்ல ஏதோ ஸ்டார்ட் பண்ணீங்க அது பத்தி எனக்கு தெரியல, அதனால தான் நான் இன்னைக்கு கேட்டேன். வந்து சும்மா நான் ரோட் மேப் மெயினா ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் அபவுட் மை ஹிஸ்டரி ஹவ் ஐ லேண்டட் ஹியர் அண்ட் ஹவ் ஐ பிகேம் அ ட்ரைனர் லைக் தட் ரிலேட்ஸ் டு மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஹியர், அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபிசிக்கல் சர்வர்ஸ் பற்றி சொன்னேன். முதல்ல ஃபிசிக்கல் சர்வர்ஸ் எப்படி தனித்தனியாக ஹார்ட்வேர்ஸ் இருந்தது, அப்புறம் அந்த மொத்த ஓஎஸ்ஸையும் எப்படி ஒரு ஹார்ட்வேரில் கொண்டு வந்தாங்க, அது விஎம்ஆர்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த விஎம்ஆர் ஐடியாவை ஏடபிள்யூஎஸ் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி யூசர்ஸ் கொடுத்து அமௌண்ட்டை கம்மி பண்ணாங்க, இந்த ரோட் மேப் தான் பார்த்தோம். பட் எனிவே யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட், வில் ஷேர் யூ த ரெக்கார்டிங். அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறங்க. அதே மாதிரி யார் அட்மின்ஸ் வில் கான்டாக்ட் யூ, ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டிங் பார்த்தாலே போதும், ஓகேவா? ஓகே ஜி. இஃப் யூ ஹேவ் எனி, நாளைக்கு நம்ம டெவாப்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலில் போவோம். யூ டோன்ட் டு வரி அபவுட் இட். ஓகே ஓகே ஜி. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். யா சரண் பி சொல்லுங்க ஜி. கேக்குது சொல்லுங்க ஜி. சரண் ஜி தப்பா எடுத்துக்காதீங்க ஜி, உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டும் தான் ஆகுதான்னு தெரியல, ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுதா மற்றவங்களுக்கும்? சரண் உங்க சரி இன்டர்நெட், சரண் உங்க இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கு சரண். ஹலோ இப்ப கரெக்டா இருக்குங்களா? இப்போ ஒரே நிமிஷம். கிளாஸ் டைமிங் 7 to 8 தான். இன்னைக்கு Q&Aனால we are extending. மோஸ்ட்லி 7 to 8, மோஸ்ட் 7 o'clock 7:05 வந்துருங்க எல்லாரும். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, 7:05 வந்துருங்க. சரண் சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓகே, மச் பெட்டர். சொல்லுங்க. இது டெவாப்ஸ் நீங்க லைட்டா ஆரம்பிச்சீங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாவா சைடுமே போலாம், டேட்டாபேஸ் சைடுமே போலாம்னு சொன்னீங்க. ஆமா ஆமா இப்போ ஆமா நான் இப்போ ஜாவா டேட்டாபேஸ்னு வரும்போது நான் டேட்டாபேஸ் ஃபுல்லாவே எனக்கு query எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஜாவானா ஜாவா கோடிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா டெவாப்ஸ் சைடு போறோம் அப்படின்னா? ஓகே, இட்ஸ் நைஸ் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம தேவையில்லை, இதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு வந்து ரொம்ப டீட்டெயிலாக இறங்கணும் அவசியம் இல்லை, கான்ஃபிகரேஷனுக்குள்ளேயும் போகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் அந்த டீம் தனித்தனியாக இருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த டெவாப்ஸோட செட்டப் அப்ளை பண்ணி கொடுத்தா போதும். இப்போ அவங்க டேட்டாபேஸ் இன்ஜினியர்ஸ் நம்மகிட்ட வந்துட்டு எனக்கு வந்து நான் டேட்டாபேஸில் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன், எனக்கு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுனா டெவாப்ஸ் ஃபார்மேட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஃபாஸ்ட்டாக. அவங்க அதுக்கு மேலே ஒர்க் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் டெவலப்பர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு டெவாப்ஸ் ஃபார்மேட்டில் இன்ஃப்ரா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது நம்ம வந்து ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணி தர போகிறோம், அவ்வளோதான். அவங்க தான் ஓட்ட போகிறாங்க. ஓகே, we are just manufacturing, going to manufacture a car, simple. அதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயின். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண டெவாப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குன்றதா இங்கே நான் பாயிண்ட் பண்ணேன். நம்ம அதுக்குன்னு போய் டேட்டா பேஸை படிக்கணும், ஜாவா படிக்கணும் நான் சொல்லலை. இல்ல ஓகே, உங்க பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ சப்போஸ் நம்ம அது கரெக்டா ஃபுல் ஃபெஷ்டா நம்ம பண்றோம் அப்படின்னா அது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா? இப்போ ஒரு கம்பெனி நல்ல பேக்கேஜுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கம்பெனி நல்ல பேக்கேஜ் தரான், when you have time to learn, ஓகேவா? ஸோ நாலேஜ் தான் வந்து ஐ வில் ஆல்வேஸ் டெல் தட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் இன் த கரண்ட் வேர்ல்டு, ஓகேவா? உன் டைம் தரானா படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஆனால் அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரேன். when you have time, நான் இப்போ டேட்டா பேஸ் உள்ள போறீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா பேஸ் பற்றி ஒரு 2-3 வீக்ஸ் உட்காந்தா படிச்சிடலாம். இப்போ என்டையர் டெவாப்ஸை 3 மாதம் படிக்க போகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் லிமிட்லாம் இல்லை. நீங்கள் நீடடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பண்ணலாம், ஆனால் அது நாட் கம்பல்சரி. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த டீமோட இன்னுமே நீங்கள் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணலாம், நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். தென் வாட் வில் ஹேப்பன், ரைட்? தட் வில் மேக் யூ அன் ஆர்கிடெக்ட். எல்லா இடத்துலையும் நீங்கள் பூந்து விளாண்டிங்கன்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஈஸியாக லே ஆஃபும் பண்ண மாட்டானுங்க. யூ கேன் பிகம் அன் ஆர்கிடெக்ட். பட் அது ஈஸி தான். எதையுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணி லவ் பண்ணி பண்ணீங்கன்னா அது கஷ்டமாக தெரியாது. ஓகே ஓகே ஜி. பிரகாஷ். தேங்க்யூ. ஹலோ. ஜி சொல்லுங்க.
ஹாய் ப்ரோ. அது ஒரே ஒன்றும் நிமிஷம் இல்லை. பிரகாஷ், ஐம் சாரி. அது மாதிரி போறவங்கலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் அதுல போட்டுருங்க. ஹவு த செஷன் வாஸ் அப்படின்ற மாதிரி. ஐ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ். இந்த குரூப்பை மட்டும் போட்டுருங்க. சொல்லுங்க ஜி. இப்போ நான் வந்து நான் ஐடியில் தான் இருக்கேன். இப்போ 4 இயர்ஸ் ம் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டில். இப்போ ஓகே. நான் மூவ் பண்ணணும்னு நினச்சா அது வந்து கரெக்டாக இருக்குமா டெவாப்ஸில்? நான் ஐடியில் எதில் இருக்கீங்க? பேங்கிங் கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்கேன். ஓகே. இங்கே கூட நிறைய பேர் பேங்கிங்ல இருந்தெல்லாம் மூவ் ஆயிருக்காங்க. இதே சேம் கஸ்டமர் சப்போர்ட்டு. நான் வில் கிவ் யூ தேர் நம்பர்ஸ் அஸ் வெல். ஓகே. 2 மெம்பர்ஸ் ஓகே இருக்காங்க. ஓகே ரீசெண்டாக ஜாப் வாங்கிட்டு போனாங்க. சரி, ஓகே. தட் டசன்ட் மேட்டர். வாட் இஸ் யுவர் பேங்க்? இப்போ நான் போகிறேன் நான் அப்படின்னா ஐடியா தரேன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஐ வாண்ட் டு நோ யுவர் பேங்க். வாட்ஸ் யுவர் பேங்க்? இது HDFC. ஹெச்டிஎஃப்சியில் ஐடி சப்போர்ட்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஓகே 1 இயர் 2 இயர் ஐடி சப்போர்ட்டில் இருந்தேன். க்ளவுட்லலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஹெச்ஆர் அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் கஸ்டமர்ஸோட சப்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் போதும். ஓகே ஓகே ஓகே. இப்போல்லாம் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேலை தரது கிடையாது. நம்ம வந்துட்டு அதுக்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அது தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது தான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் உங்களால் சர்வே பண்ண முடியும். அது பிஜிபி எப்போ ப்ராப்பராக இருக்குமா அது? பிஜிபி அப்போ ஒர்க் பண்ணீங்களான்னு தான் கேட்பாங்க தவிர்த்து என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டானுங்க. அதுவும் எந்த கம்பெனியும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ. சரியா? சரி bro. அப்படி ஒரு பார்த்தா இன்னொரு யாருமே டவுட். இந்த உலகத்தில் யாருக்குமே வேலை கிடைச்சிருக்காதுங்க. சொல்லுங்க. இன்னொரு டவுட்னா இப்போ நார்மலாக வந்து லேப்டாப் இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு லேப்டாப்னா மினிமம் 8 ஜிபி ஸ்பெசிஃபிகேஷன் ரேமு, ஒரு i3 ஆர் i5 போதும். குவாட் கோரில் இருந்தால் போதுமா? அதான் சொல்கிறேன்ல, i3னா 3 இல்லை ப்ராசஸரு, i3னா 3, i5னா 5 ப்ராசஸர். குவாட் இல்லை கோர்னா கோர் 4. கேட்குறேன். கோர் தாங்க சொல்கிறேன், கோர் தாங்க. i3னா 3 கோருங்க, சரி. i5னா ஓகே 5 ஓகே கோருங்க. நீங்கள் அந்த குவாட் கோர்ன்றது எவ்வளோ கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ. டன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நோ ப்ராப்ளம். பிரகாஷ் கொஞ்சம் ரிவ்யூ போட்டுருங்க. ஹவு த செஷன் வாஸ். ஓகே ஹரிஹர ஓகே சுதன், ஷூர் ஷூர். Hello, Sudarshan. ஹவு டு ரேட் விச் இஸ் ஐயா? ரேட்லாம் இல்லை ஜி, சும்மா செஷன் எப்படி போச்சுன்னு ஒரு ரிவ்யூ மட்டும் தான் ஜி. 5, 4, 3லாம் அதெல்லாம் இல்லை. சாரி ஹரிஹர சுதன். குட். Like நீங்க மாக் இன்டர்வியூஸ் பத்தி சொன்னீங்களா? லைக் ம் அது எப்படி லைக் 1-to-1 இருக்குமா இல்ல? 1-to-1லாம் இல்லை. குரூப்பில் வந்து ஐ வில் பிக் நம்பர்ஸ் லைக் ஐ வில் ஸ்பின் அ வீல். இந்த மாதிரி ஒரு ஸ்பின் வீல் ஒன்று நாங்கள் பண்ணுவோம். இந்த வீலில் ஓகே உங்களோட லிஸ்ட்டை தூக்கி போட்டுருவோம். அந்த வீலில் வரவங்க ஷுட் ஆன்சர். யார் வேணால் வரலாம். ஓகே ரீசெண்டாக ஒருத்தருக்கு வந்து அதில் கூட அந்த ரெக்கார்டிங்கில் பாருங்களேன், ஒருத்தர் பேசியிருப்பாரு. ஒரு வீலை ஓகே சுற்றுவார், அந்த வீலுக்காக பயந்து நாங்கள் படிச்சிருவோம், இப்போ அதனால எனக்கு வேலை கிடைச்சதுன்னு கூட ஒருத்தர் பேசியிருப்பாரு. அந்த யூடியூப்ல போய் பாருங்க. ஓகே 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 ஸோ இதை இப்படி ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் பிக் பண்ணுவோம் பீப்புள்ஸ். ஓகே ஓகே. பார்த்திபன், ஹரிஹர சுதன் கொஞ்சம் ரிவ்யூ போட்டுருங்க. பார்த்திபன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எனக்கு இங்கே ஒரு இல்லை, பெரிய டவுட் அதை ஒன்று. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க ரிவ்யூ ப்ளீஸ். சாரி பார்த்திபன். எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கெரியர் கேப் இருக்கு ஆக்சுவலாக. ம் 2020 பாஸ்ட் அவுட். ஸோ ம் லாஸ்ட் 3 இயர்ஸாக பிஸ்னஸில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. எந்த ஒரு ம் கஸ்டமர் சப்போர்ட்டோ ஐடி ரிலேட்டடோ எந்த ஒரு சிஸ்டம் ஓரியன்டான ஒர்க் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி AWS ஆர் டெவலப்ஸில் நம்ம பிளேஸ் ஆகி நம்ம உள்ளே போகும்போது இன்டர்வியூவில் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளால கன்வீனியன்ஸிங்காக ஏர் கேப் வந்து பண்ண முடியும்? இனிஷியலி வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும், ரொம்ப ரேராக இருக்கும். அதில் கிராக் பண்ணோம்னா ஓகே ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த ஏர் கேப்புக்கு வி நீட் டு டெல் அ வேல்யூபிள் ரீசன். பாயிண்ட் நம்பர் 2. ஓகேவா? இல்லைன்னா ஓகே அந்த ஏர் கேப்பை ஃபில் பண்ணுறது என்னன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ கால் மீ ஆஃப்லைன் ஆஃப்டர் 9:30. ஐ வில் கைட் யூ வாட் டு டூ. வில் டேக் ஓகே இட் இன் அ பர்சனல் கால். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஹாய் அமிச்சிட்டு நான் சொல்கிறேன், நம்ம பேசலாம் நம்ம. ஓகே ப்ரோ. ஷூர் ஷூர் ஷூர். ஓகே ஜி, தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் ஜி. செஷன் வாஸ் குட். குமரன் ஐயா, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருங்க ஐயா. இங்கே இங்கே இல்லைங்க, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருங்க ஜி. ஹாய் செஷன் செஷன் ஓகே, பெட்டர் செஷன் ஓகே. தாரணி ரங்கநாதன். ஹாய் சுதர்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல ஜடனா ஜாயின் பண்ணதுனால ஒய்ஃபோட அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அது என் நோ பேர் நோ லோகேஷ் ப்ராப்ளம். குமார் ஆக்சுவலி. லோகேஷ், இனிமேட்டு உங்கள் பேர்லேயே வந்துருங்க. சொல்லுங்கள் லோகேஷ்.
ஆமா, நாளைக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். என் நேம்லயே வந்துடுறேன் நானு. யா ஸோ இப்போ நான் இந்த செஷன் நானும் ஆக்சுவலி ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கரண்டாக நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன். ம்ஹ்ம். ஸோ லே ஆஃப் ப்ராப்ளம் லே ஆஃப் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஓ! லே ஆஃப் ப்ராப்ளமா? என்ன கம்பெனி? இங்கே சினமீடியான்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கேங்க நான். என்ன ரீசனுக்கு லே ஆஃப் பண்ணானுங்க? கம்பெனி ப்ராடக்ட் டோட்டலாக டவுன், கஸ்டமர்ஸ் யாரும் இல்லை, ஓ! மாஸ் லே ஆஃப் தான். என்டையர் ப்ராஜெக்ட் மாஸ் லே ஆஃப் இது ஆக்சுவலி. ஓகே. சரியா செல் பண்ணாததுக்கு நம்மள பலிகடாக்கிட்டாங்களா? சரி, ஆமா ஓகே. ஆமா. சொல்லுங்க. நான் ஆரம்பிச்ச காலத்துல கம்பெனி இது ஆக்சுவலி இதே கம்பெனில இட்ஸ் பீன் நான் 13 இயர்ஸ் ஒரே கம்பெனில தான் இருந்தேன். ம்ஹ்ம். ஸோ இப்போ கம்பெனி ப்ராடக்ட் ஒன்றுமே இல்லை, அதனால க்ளோசிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ம். ஸோ அதான் ரீசன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு மோரல்லஸ் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இந்த ப்ரோக்ராம் டெக்னிக்கல் டிபிஎம் சைட், டெக்னிக்கல் ப்ரோக்ராம் மேனேஜ் சைட் போகணும்னு. ஐயய்யோ! அது வேணவே வேணாம். தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. டிபிஎம் மட்டும் போயிடாதீங்க. டிபிஎம்லாம் ஓகே ஈஸியா லே ஆஃப் பண்ணுவானுங்க. நீங்க டெக்னிக்கல் ஓகே சைடு ஓகே போங்க. டிபிஎம் வேணாம். ஓகே டன் டன். நான்லாம் பார்த்து ஸோ என் அதான் பக்கத்துல இருந்த அதுக்கு. டிபிஎம்மெல்லாம் அழகா தூக்குனானுங்க. நீங்க வேற. ஓகே. உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்னா, கோஆர்டினேஷனு, எஜுகேஷன் செஷனு அப்படின்னு தான் ஆமா. வேலை இருக்கும். ரொம்ப உங்கள வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாபா இருக்காது. இதுவே டெவாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் சர்வே உங்க கையில தான் இருக்கும். உங்கள தூக்குனாலே ஓகே பயப்படுவானுங்க. ஓகே யோசிப்பானுங்க. அதுதான் டெவாப்ஸ். புரிஞ்சுது. ஓகே அதனால ஓகே நீங்க ஓகே டு சர்வே இன் ஐடி யூ ஷுட் பி இன் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு. டிபிஎம்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் நான் யோசிக்க. கேட்டா மேனேஜ்மெண்ட் பக்கமும் போ வேணாம்னு சொல்லுவேன். டிபிஎம்மும் வேணாம்னு சொல்லிருவேன். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் சைட்லயே இருக்கிறது, இன்ஜினியரிங் டெக்னிக்கல் தான் பெட்டரு. சைடாவே இருக்கிறது. நம்மளுக்கு அதான் சேஃப். ஓகே ஓகே. என்கிட்ட 3 மாசம் படிச்சனாலே நீ டெக்னிக்கலி ஒரு வழி ஆக்கிடுவேன். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. டெக்னிக்கல் பத்தி பயப்பட ஓகே வேண்டாம். நீங்க ஓகே. நான் ஒரு வழி ஆக்கிடுவேன். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. டன் டன் டன். ஓகே ஜி. அது ரிவ்யூ மட்டும் போட்டு விட்டுருங்க ஓகே ஜி வாட்ஸ்அப் குரூப்ல. கண்டிப்பா போட்டுறேன். ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிஒன்? ஜி வணக்கம், குமரன் பேசுறேன். குமரன் சொல்லுங்க. உங்க குமரன். 1-to-1 செஷன் உங்கள்கிட்ட வச்ச முடியுமா? ஒரு சின்ன இது பேசணும். 1-to-1 செஷன்ல இல்ல ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி ஃபோன் நீங்க பண்ணுங்க ஜி. பேசலாமா? 9:30 மேல நம்பர் தரேன் இருங்க ஜி. ஐ வில் ஜஸ்ட் பிளேஸ் மை நம்பர் ஹியர். 9150749090. இதான் நம்பர். கால் மீ ஆஃப்டர் ஈவினிங்கா? 9:30. காலையில கால் மீ ஆஃப்டர் 9:30. 9:30 AM. சரி ரைட். நன்றி. ஓகே. நோ ப்ராப்ளம் ஜி. நோ ப்ராப்ளம் ஜி. அதான் கைண்ட் ஆஃப் இன்னைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஹவு த செஷன்ஸ் கோயிங் டு பி அண்ட் ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் இன்ஸ்டியூட்னு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வி ஃபாலோ த குவாலிட்டி பிகாஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பாதி பேர் ரெஃபரன்ஸில் வந்திருப்பீங்க. த வே பிகாஸ் ஆஃப் லைக் நல்லா இருக்கிறதுனால ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. த சேம் திங் ஐ வில் ஆல்சோ கிவ் இட் டு யூ. இது வரைக்கும் ஐ வில் நாட் ஹாவ் எனி பேட் என்ன சொல்கிற ரிவ்யூஸு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, தமிழ் பூமி சைட்டு போனாலும் சரி, வீட்டுக்கு சைட்டு போனாலும் சரி, ஐ எம் மெயின்டைனிங் இட். ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட் திஸ் 3.5 months வந்து ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டவுன் இங்கே டவுன் ஆனாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். கண்டிப்பாக திருப்பி பூஸ்ட் ஏற்றி விட்டுருவோம். ஜஸ்ட் வந்து அந்த லைவ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டுருங்க. எப்படியாவது வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மட்டும் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே. நான் யூஸ்வலி 5 மணிக்கு எந்திரிக்கிற ஆள். ஏன்னா ஐ வேக் அப் அட் 5 and I'll go to gym. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்களுமே காலைல எழுந்துச்சி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாடி. எல்லா இதையும் வரவிடாமல் தடுத்துரும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி ஏஞ்சோடனே ஆக்டிவாக இருப்பீங்க. 7 o'clock கிளாஸ் வந்து உட்காரும் போதும் சூப்பராக இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் இட் ட்ரை டு ஃபாலோ வேக்கிங். இல்லைன்னா அந்த 5 o'clock ஏஞ்சி கூட இப்போ நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். இட்ஸ் வெரி குட் டைம். ஸோ எனி பில்லியனியர்ஸ் ஆர் எனி க்ரோ ஆகிற பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they will wake up early in the morning. ஸோ ட்ரை டு டூ இட். தூங்கிட்டுலாம் வந்து செஷனை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. வாட் இஸ் த டைமிங்? ஜி சொல்லுங்க ஒரு ஜி. லாஸ்ட் கயாசுதீன். கொஸ்டின். வேற என்ன டைமிங்ஸ் இருக்கு? மார்னிங் டைமிங் மார்னிங் 7 to எப்போ? 8 ஜி. அப்புறம் 8 to 9. இப்போ அடுத்த பேட்ச் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் அங்கே போக முடியல உங்களுக்கு Q&A ஓகே கொடுக்கறதுனால. அப்புறம் வந்து வீக்கெண்ட் வந்து 7:30 to 10:30 ஜி. ஓகே. இப்போ இன்னொரு வீக் டேஸ் இங்கிலீஷ் வந்து பேட்ச் ட்ரை 7. பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போன்னு தெரியல. நான் வில் ஸ்டார்ட் ஒன் இங்கிலீஷ் பேட்ச். ஓகே ஓகே. இப்போ வீக்கெண்ட் நீங்க செட் பண்ணீங்கன்னா எப்படி ஃபுல் டைமா இருக்க போதும்? இது என்ன ஒரு 2-3 இல்ல நாள் கிளாஸ் ஒரு நாள்ல இருக்கும். அவ்வளோதான். சாட்டர்டே 2 ஓகே days கிளாஸ் வந்து 1 day ஃபுல் ஒரு ஸ்ட்ரெச்சில் எடுப்போம். ஆனால் ரெண்டுமே ஒரு 3 months பீரியட் தான். அந்த இதில் கவர் ஓகே ஆகிடும். ஓகே ஓகே.
ஆனால் அது ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டைம் மாறும். இப்போது வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் திருப்பி வீக் டே, திருப்பி அடுத்த மாதம் வீக் டே, அப்படி தான் வரும் ஓகே சைக்கிள். ஒரே ஓகே மாசத்துல 3 ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இது ஆக்சுவலி முன்னாடி யாரோ பேசினாங்க லே ஆஃப் ம் பற்றி. ஆக்சுவலி ம் நானும் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன் ஓகே இல்லையா. ஸோ ப்ராஜெக்ட் இல்லாதனால கம்பெனிலேருந்து இது பண்ணிட்டாங்க. ம் இல்லை, இட் இஸ் ஹேப்பனிங் அப் அண்ட் டவுன் இன் ஆல் த கம்பெனிஸு. பிகாஸ் ஐடிஸ் ஆர் நாட் நாட் கைண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேல் ஆக மாட்றாங்க. அதுக்குன்ட்டு வேலையே இல்லைன்னுலாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல, யூ கேன் செக் த மார்க்கெட் லைக் திஸ். இந்த மாதிரி வந்து டெவாப்ஸ் ஜாப்ஸ் இன் சென்னை. ஸோ இதில் வந்து 100% காட்டுது இல்லை, 100% இருக்கும்போது சேஃபு. ஓகேவா, தைரியமாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வேலை இருக்கிறத படிக்கிறது என்றைக்குமே சேஃப். ஆனால் இதுவே இன்னொரு டெக்னாலஜி நான் காட்டுறேன், விஎம்ஆர்னு காட்டுறேன். விஎம்ஆர் வந்து நான் இன்ஜினியராக ஒர்க் பண்ணால் நான் ஃபேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் படித்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓப்பனிங் இல்லைன்னா இல்லை, கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம படிக்க போகிறது வந்துட்டு மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி. அதனால கவலைப்பட வேணாம், ஒழுங்காக படித்தா கிளியர் பண்ணிடலாம். அதுவும் மாதிரி டெவாப்ஸில் பேக்கேஜ் ஏற்றிக்கலாம். டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் நல்லா தருவானுங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம். டேட்டா சயின்ஸ்லாம் பைத்தான்லாம் பிரித்து மேய்வானுங்க. டேட்டா இன்ஜினியரிங் வந்து டேட்டா அனலிஸ்ட்லாம் ஓகே, பட் ஆனால் சேலரி வந்து டெவாப்ஸ் அளவுக்கு பிச் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் வெரி குட் டெக்னாலஜி. எனக்கு ம் அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். 2 ஃபீல்டு சூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். ஒன்று டெவாஸ் பண்ணலாமா இல்லை டேட்டால எடுக்கலாமா? ஏன்னா டேட்டா எல்லாமே வந்து 2 ஒரு ஸ்க்ராட்ச்ல இதில் இருந்தா ஸ்டார்ட் வந்து அப் பண்ண வரேன். உங்களுக்கு போர் அடிச்சிருந்துச்சு. டெவாப்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நானே டேட்டா ஓகே இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த இதில் இந்த காஃப்கா டேட்டாபேஸ் பார்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ம் ஓகேவா, என்ன கேட்டிங்கன்னா இதுதான் நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இது போர் அடிச்சிடும். டேட்டா வரும், லோட் பண்ணுவீங்க, அது அவங்களோட ஜாபையும் இதில் ரொம்ப ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவானுங்க. ஓகே என்ன டேட்டால தான் ஒர்க் பண்ண போறீங்க. டேட்டா அனலைஸ் பண்றது, அதை டியூன் பண்றது. திடீர்னு 3-4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து எனக்கு வந்து இந்த இது வேணாம், காஃப்கா வேணாம், RabbitMQ மூவ் ஆகணுவானுங்க. அப்போ அதுக்கு மைக்ரேட் பண்ணுவீங்க. திருப்பி இது வேணாம், பழைய மாதிரி கான்ஃப்ளூயன்ட். இது தான் உள்ளுக்குள்ள பிளே ஆகிட்டு இருக்கு. டெக்னாலஜி குறை சொல்ல, ஆனால் என்ன போர் அடிக்கும் ஓகே கம்பேர்ட் டு டெவாப்ஸ். சரி, அதுல இப்போ டேட்டா ம் இன்ஜினியர் சைட் போனாங்கன்னா நமக்கு சீக்வல்ல பைத்தன்ல என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மாதிரி தான். ம் கண்டிப்பாக ஸ்பார்க்கே உங்களுக்கு கோடிங் தானே. ஓகே ஓகே இதில் கோடிங் லைட்டாக பைத்தான் இன்வால்வ் பண்ணி, பைத்தான் மாடியூல்ஸ் இன்வால்வ் ஆகும், ஓகே பாண்டாஸ் இன்வால்வ் ஆகும். நான் மேட்லாபு, அப்புறம் வந்து நம்பை, இந்த மாதிரிலாம் சில சில மாடியூல்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓகே சி. ஆனால் பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது ஷார்ட் டேர்மில். இப்போதைக்கு லே ஆஃப் அந்த கவலைலாம் பட்டுட்டு இருக்கீங்களே, ம் சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டு என்ன கேட்டிங்கன்னா வந்து ஐ வில் ஆல்சோ அட்வைஸ் பீப்புள்ஸ் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பீப்புள் என்ன சேலரி வாங்கினா ஸ்பிட் பண்ண சொல்லிடுவேன். லைக் ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு எஃப்டி, ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு கோல்டு. இது மூணு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. ரியல் எஸ்டேட்டு டிப்ரிசியேட் ஆகுறதுலலாம் நான் இன்வெஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய சேலரி வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னும் தான் நாளைக்கு ப்ராப்ளம் வந்தாலும் யூ வில் பி ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் திஸ் லே ஆஃப் காமெடி. ஸோ அதுக்கு கண்டிப்பா ஐ வில் அட்வைஸ் யூ டு கோ வித் டெவாப்ஸ் கம்பேர்ட் டு ஃபைன். ஏஎம்எல். இட்ஸ் குட், பட் ஆனால் டஃப்பு. நானும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஏஎம்எல்க்கு மூவ் ஆகிடுவேன். பட் இப்போ ஓகே தேவையில்லை, மார்க்கெட்டில் வேலை இருக்கிற வரைக்கும் ரொம்ப அவசரப்பட வேணாம், பொறுமையாகவே மூவ் ஆகிக்கலாம். இது போச்சுன்னா அப்புறம் அதை பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம எதாவது இது பண்ற அதை பண்றேன்னா இன்னும் மார்க்கெட்ல இதை நல்லா சொல்லி தரதுக்குலாம் ஆள் கிடையாது. இப்போதான் எல்லா கம்பெனியும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ எப்படி AWS வந்து 10 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி ம் இப்போ இது வந்து பேபி ஸ்டேட்ல இருக்கு. ஓகே ஓகே, இது இன்னொரு 5-6 வருஷம் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதுவும் போனீங்கன்னா சேலரியும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கும். அது உங்க இஷ்டம். ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ். நோ ப்ராப்ளம், ஏன்னா பிகாஸ் ஐ ஒர்க் இன் எவ்ரி திங். அதனால தான் ஐ கேன் ஈஸிலி கைட் யூ இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன்? சுதர்ஷன், ஃபைனலா ஒன் கொஸ்டின் லைக் சொல்லுங்க ஜி. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட கம்பெனிஸ் பத்தி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ம் இப்போ 2 டேர்ம்ஸ் சொன்னீங்க, விடெக்னு ஒன்று, தமிழ் பூமி இன்னொன்று. வாட் இஸ் ம் திஸ்? இந்த ரெண்டு இல்லை, ரெண்டு என்னது? பேருமே 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸு. ஆக்சுவலி விடெக் ஓகே என்னோட ஓன் இன்ஸ்டியூட்டு, தமிழ் பூமி வந்து என்னோட ஓகே பார்ட்னர் இன்ஸ்டியூட்டு. அவ்வளோதான். ஓகே ஃபைன். நாட் கம்பெனிஸ், தேர் ஆல் இன்ஸ்டியூட்ஸ். ஐ எம் சப்போர்ட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் பூமி as well as ஐ எம் சப்போர்ட்டிங் மை ஓன் கம்பெனி. சிம்பிள்.
அண்டர்ஸ்டுட். ஜஸ்ட் ட்ரஸ்ட்டுக்காக தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ, நீங்க வந்து லேமன் சுதர்ஷன்ற பேரை திடீர்னு ட்ரஸ்ட் பண்ணா போதும். டோன்ட் திங்க் அபவுட் இட்ஸ் தமிழ் பூமி ஆர் வீடெக். இஸ் எவ்ரி ஒன் ஓகே இஸ் சேம் ஃபார் மீ. ஈவன் தோ யூ ஆர் ஃப்ரம் தமிழ் பூமி ஆர் வீடெக், ஐ டோன்ட் கேர். எவ்ரி ஒன் ஆர் சேம் ஃபார் மீ. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் கொடுத்தல அதுலயே பார்த்தேன் வீடெக் அதுன்னு. எனக்கு வீடெக் நான் ஆக்சுவலி வீடெக் பத்தி எதுவுமே தெரியாது. நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு வரல, தமிழ் பூமியை பத்தி பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ ஓகே, அதனால ஓகே. தான் இப்போ ஒருவேளை வீடெக்னா ஒருவேளை டைப் இல்ல, நாங்க வந்து கார்பரேட் கம்பெனி பெருசா நினைச்சேன் வீடெக். மார்க்கெட்டிங் பண்ண மாட்டோம். கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் கெட் பீப்புள்ஸ் ஃப்ரம் த ரெஃபரன்சஸ் மோஸ்ட்லி. ஸோ ஓகே ஓகே அதனால நாங்கள் அதை பெருசா பாப்புலர் ஆக்கல. எனக்கு டைம் எல்லாம் இருக்காது. அதை போய் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து ஏகப்பட்ட வீடியோ ஆமா போட்டுலாம் ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஐ வாண்ட் டு மேனேஜ் மை கம்பெனி as well, ரைட்? ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்கும். ஓகே. ஓகே ஜி. சரி, ப்ளீஸ் புட் யூர் தேங்க்யூ ரிவ்யூஸ். தேங்க்யூ நோ ப்ராப்ளம். ஐ திங்க் உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அகைன் ஃபார் கரெக்ட். ஜாயினிங் தி செஷன் அண்ட் எவ்ரி ஒன் மெயின்டைன் த லைவ் கிளாஸஸ் அண்ட் கம்ப்ளீட் யுவர் டாஸ்க். Sudarshan ji. சொல்லுங்க. Yeah, one last question ji. I'm coming from database administration background. ம். So Microsoft SQL Server DBA. ஓகே. So இப்போ DevOps படிக்கிறதுனால it will be like completely different track ஆகி இல்ல இல்ல, I நான் can தான் go உங்கள்கிட்ட with ஒரு இது சொன்னேன்ல, உங்க DevOps மேலேயுமே வந்து அப்ளை பண்ண முடியும், டேட்டா பேஸ் மேலேயுமே அப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன்ல. இப்போ உங்க டேட்டா பேஸ் வந்து நீங்க எதில் ரன் பண்றீங்க? குபர்நெட்டிஸா இல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன டேட்டா பேஸ் எதில் ரன் ஆயிட்டு இருக்கு? இல்ல on-prem இருக்கு AWS VMs ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு வந்து எதுல இருக்கு? EC2 instance. ஆர்டிஎஸ்ல இருக்கா? இல்ல EC2 instance. EC2 மேலே ரன் பண்றீங்க? ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. மேபி ரொம்ப இதில் இருக்கீங்க. ஆர்டிஎஸ் போகல, EC2 மேலே ஏன் போட்டுட்டு இருக்கீங்க? தெரியல, அது கம்பெனியோட டெசிஷன். அவங்க VMs ஃபுல்லா on-prem மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, So no like அப்கிரேட் ஆகல. RDS யூஸ் ஆக்சுவலி நீங்க பண்றது. அப்கிரேட் ஆகல. சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆமா. அந்த இதுல வந்துட்டு லைக் ஆட்டோமேஷன்ஸ்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்போ ஏதாவது நீங்க குட்டி குட்டி பைத்தான் ஆட்டோமேஷன்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? கொரீஸ்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஜஸ்ட் இப்போ இன்னோவேஷன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் லைக் டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் அது இல்ல. இன்னோவேஷன் மாதிரி இப்போ ஏதாவது மெயினா வந்து டேட்டா பேஸ் கோட் ஷிஃப்ட் ஆடிட் பண்றது, டேட்டா பேஸ் அப்கிரேட் பண்றது, டேட்டா ஏதாவது கேட்டா கொடுக்கறது, இதுதான் மோஸ்ட்லி வேலையா இருக்குமா? அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி பண்றது இல்ல. இப்போ கோட் ரிவ்யூ, கோட் ஆடிட், இல்ல இப்போ SQL டேட்டா டம்ப், கஸ்டமர் டேட்டா வந்து இப்போ லோக்கல் எடுத்துட்டு வரக்கூடாதுன்றாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேக் டேட்டா மாதிரி டம்ப் பண்றது, அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆட்டோமேட் உங்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ஓஎஸ் டேர்ம்ல இருக்கீங்க. இன்னும் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் வரல. பட் as I told you, in the future companies, right, they are running database in EKS, ஓகே எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். இதை பத்தி அப்புறம் பாருங்க, ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து டெவாப்ஸ் வந்து அப்ளை ஆகும் லேட்டஸ்ட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே, மேபி ஆமாம் ஜி. அப்படி. நான் அது ரேன்ச்சர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில ரேன்ச்சர் அண்ட் PostgreSQL எல்லாம் நான் டிப்ளாய் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஓகே, ரேன்ச்சர்ல. ஸோ பேசிக் நாலேஜ் இருக்குது. ஸோ அதுல வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்கின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபிளேவர்லாம் பார்த்துருக்கேன் நான். ஆமா, பட் அதெல்லாம் அதான் லைக் இட்ஸ் டெவாப்ஸோட தானே கம்ப்ளீட்லி. அதெல்லாம். ஆமா. நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். நிறைய இல்ல நிறைய அங்க லே ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால தான் இங்க வந்துட்டேன் நான். ஐயோ. ஐ மீன் ஓகே, நான் ஓகே. டெவாப்ஸ் நாங்க ஒர்க் பண்ணல, டெவாப்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பட் DBSலாம் கொஞ்சம் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் டெவாப்ஸ் வச்சானுங்களாங்க. அதான் சொல்றேன், அதை படிங்க படிங்க அப்படின்றதுக்கான காரணம் அதுதான். டெவாப்ஸ் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் மாட்டுவீங்க. இப்போ ஆமா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, டேட்டா பேஸ்ல தூக்கிட்டாங்க, டெவாப்ஸ் தப்பிச்சாங்கன்ட்டு. அதனால தான் நான் டெவாப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஜி, ஜஸ்ட் ஃபர்கெட் வாட் ஹேப்பன் டு யூ and what is happening now. Okay. We'll move on to complete DevOps and with application side, which is little safe for us. Yeah, sure. ஓகே, அதே மாதிரி நான் என்னோட கைடன்ஸ்ல இருந்தீங்கன்னா நான் இல்ல கண்டிப்பா ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குமா ஜி? இப்ப DBA பேக்ரவுண்ட்ல வரவங்களுக்கு இல்ல 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 they இல்ல can இல்ல cope up? நான் பேங்க்ல இருந்தவங்களெல்லாம் நான் காம்கேஸ்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னேன்ல, அது போய் ஃப்ரீ டைம்ல பாருங்க. பேங்க்ல இருந்தவங்களெல்லாம் கொண்டு போய் நான் காம்கேஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, அங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால நீங்க டேட்டா பேஸ்லாம் இன்னுமே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. ஓகே ஓகே ஜி, நோ ப்ராப்ளம். ஃபைன். ஸோ ஐ திங்க் if you don't have any questions, please leave your review in Tamil Movie WhatsApp group, as well as if you are in VTech WhatsApp group, அதில் போட்டுருங்க. Thanks everyone. We'll meet tomorrow at the same time, 7 o'clock in the morning. முடிஞ்சா மேக்ஸிமம் காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சு ஏதாவது உடம்புக்கு ஒர்க் அவுட் பண்றதை பாருங்க. தட் இஸ் ரியலி நைஸ் ஃபார். எவ்வளோ சம்பாரிச்சாலும் கடைசியில் உடம்ப பார்க்காம விட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். பாய் எவ்ரி ஒன். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. பை. தேங்க்யூ.